அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் என்பது ஒரு லெட்டர், ஒரு காஸ்பல். நமக்கு காஸ்பல் அது. ஆக்சுவலாக ஆண்டவர் வந்து மத்தேயு ஒரு லெட்டர் எழுதுறாரு. எழுதும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்களாம் இப்போ இருக்க ஒரு ப்ரோட்டோக்கால் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது இப்போ இருக்கவங்க எல்லோரும் ஒரு முறை ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா, ஒரு லெட்டர் எழுதும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஜெக்ட்னு ஒன்று போடுவாங்க. அந்த சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, அந்த லெட்டரை முழுசாக படிக்கிறோமோ இல்லையோ, அந்த லெட்டரை படிக்க வைக்கிறதுக்கான மிக முக்கியமான லைன் அது. அந்த லைனை படிச்சிட்டோம்னா, அந்த யாருக்கு லெட்டர் எழுதணுமோ அவர் என்ன பண்ணுவார், அந்த மைண்ட் செட்டோடு படிப்பார். அதை இதை பேஸ் பண்ணி தான் அந்த லெட்டர் இருக்குது. ரெண்டாவது, அந்த லெட்டரை படிக்கணுமா வேணாமாங்கிறது அந்த லைன் என்ன செஞ்சிடும், டிசைட் பண்ணிடும். ஸோ அந்த சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த லெட்டரை படிக்க வைக்கிறதுக்கான மிக முக்கியமான விஷயம் தான் அந்த சப்ஜெக்ட். அப்போது அந்த மெத்தட் தான் ஆண்டவர் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த மத்தேயு எழுதின காஸ்பலை மொத்தம் எழுதுறதுக்கு, இன்னும் சொல்லப்போனால் புதிய ஏற்பாடு மொத்தத்துக்கும் இதான் சப்ஜெக்ட். மொத்த புதிய ஏற்பாடும் ஆண்டவர் ஏறக்குறைய ஒரு 430 வருஷம் கழிச்சு எழுதுறாரு. மல்கியாவுக்கு அப்புறம், மல்கியாவில் ஆவியானவர் நிறுத்தினதுக்கப்புறம் மத்தேயு தான் நமக்கு எழுத ஆரம்பிக்கிறார். அப்படி புஸ்தகம் ஒன்று வரும்போது நம்ம கையில் கொடுக்கும்போது இந்த டோட்டல் புக்குக்கும் ஒரு சப்ஜெக்ட் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை போட்டுட்டு, அதுக்கு பிறகு இந்த புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்த லைனில் ஏதோ ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது, சப்ஜெக்டில் ஏதோ ஒன்று இருக்குது. பொதுவாக நாம் ரொம்ப கேஷுவலாக விடுறது இந்த லைனை தான். நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக படிச்சுட்டு போயிடுவோம், ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை, இதுக்குள்ளே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே அப்புறம் திருப்பி ஆஸ் யூஷுவல் ஆரம்பிக்குது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் குமாரர்களையும் பெற்றான், இப்படி வந்துகிட்டே இருக்குது. இந்த 42 தலைமுறைகள்கிட்ட அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் டோட்டல் பைபிளும் இருக்குது. இவ்வளோ பேர் பைபிளில் இருக்கும்போது இந்த 3 பேரை மட்டும் அந்த இடத்துல கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் இருக்காங்க. ஆனால் அங்கேருந்து நேராக ஜம்பாக எங்கே போகுது? தாவீதுக்கு போகுது. ஆபிரகாம் அப்புறம் ஏன் தாவீதுக்கு போனாங்க? நடுவில் எத்தனையோ மிக முக்கியமான நமக்கு ஃபேவரட்டான ஹீரோஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. மோசே இருக்கார். மோசேயை போல தேவனை முகமுகமாய் தரிசித்தவன் ஒருவனும் இல்லை. அப்போ நடுவில் யோசுவா இருக்கிறாரு, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து நேராக தாவீதுக்கு போகுது. சரி, ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருவேளை யூதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் யூதன் கிடையாது. ஆபிரகாம் யூதன் கிடையாது. சரி, இஸ்ரவேலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆபிரகாம் இஸ்ரவேலன் கிடையாது. ஆபிரகாம் எபிரேயன். இஸ்ரவேலுங்கிறது ஏறக்குறைய ஆபிரகாமுக்கு அப்புறம் 3வது தலைமுறை தான் இஸ்ரவேல். ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு, ஈசாக்குடைய பையன் யாக்கோபு, யாக்கோபு தான் இஸ்ரவேல். யூதான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யாக்கோபுடைய 4வது பையன் தான் யூதா. அப்போ தான் யூதர்கள். அப்போது யூதர்களும் இஸ்ரவேலர்களும் ஆபிரகாமுக்கு அப்புறம் 3வது 4வது தலைமுறை. சரி, அப்போ ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, 2 பேரும் ஒரே ஊரான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் சினையார் தேசம், கல்தேயர் பட்டணம், ஆதியாகமம் 11:31 இருக்குது. தாவீது பிறந்து வளர்ந்தது எல்லாமே கானான் தேசம். என்ன விஷயத்தில் இவங்க 3 பேரும் இணைகிறாங்க, எந்த இடத்துல இவங்க கொண்டு வராங்க அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் பைபிளில் ஒரு மிக முக்கியமான மையப்புள்ளியில் இணைவாங்க. இந்த 3 பேருமே ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஒன்றா இணைவாங்க. எந்த விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெல்கிசேதேக்கு அப்படிங்கிற இடத்துல இணைவாங்க. ஆபிரகாம் தான் பழைய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக்கை பார்த்தவர். 14ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அவர் மெல்கிசேதேக்கை சந்திக்கிறார். அதற்கு பிறகு மெல்கிசேதேக்கை டோட்டல் பைபிளையும் பேசுகிற ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவீது மட்டும். 110ஆம் சங்கீதத்தில் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய ஆசாரியராக இருக்கிறீர் அப்படின்னு. அதற்கு பிறகு மெல்கிசேதேக்கை குறித்து பேசக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு வருது. ஸோ மற்றபடி இவங்க 3 பேருமே ஒரே புள்ளியில் வேறு எதுலையுமே இணைய மாட்டாங்க. எல்லாருமே இணைவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதை எடுத்தாலும் ஈசாக்கும் வருவார், யாக்கோபும் வருவார், யோசுவா வருவார், மோசே வருவார், எதில் வேணாலும் வருவாங்க. இவங்க 3 பேரும் ஒரு புள்ளியில் இணைவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டாட் எங்கே கொண்டு வருவீங்க அப்படின்னா மெல்கிசேதேக்குங்கிற முறையில் மட்டும்தான் இணைவாங்க. ஸோ இந்த 3 பேரும், மெல்கிசேதேக்குன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். மெல்கிசேதேக்கு என்பது ஒரு ஆசாரிய முறைமை. நான் சொல்கிறது புரியுதா? மெல்கிசேதேக்கு என்பது ஒரு ஆசாரிய முறைமை. இந்த மெல்கிசேதேக்கின் ஆசாரிய முறைமை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ இந்த மெல்கிசேதேக்கு அப்படிங்கிறதான ஒரு சிஸ்டமில் தான் இணைகிறாங்க. மெல்கிசேதேக்குங்கிறதான சிஸ்டம் என்ன, அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் அந்த அதிகாரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ்நாளெல்லாம் தியானிக்க வேண்டிய அதிகாரம் அது. உங்கள் லைஃப் லாங் எவ்வளோ பைபிள் படித்தாலும்
கண்டிப்பாக தியானிக்க வேண்டிய ஒரு அதிகாரம் வந்து 7ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு நிருபம். 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் மறக்காமல் என்ன செய்யணும், கண்டிப்பாக தியானிக்கணும். அதிலும் குறிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 1, 2, 3 வசனங்களில் குறிப்பாக 2வது வசனம், இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான், இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமாம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பைபிளை பொறுத்த வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியத்துவம் என்பது ஆரோனின் முறைமை ஒரு ஆசாரியத்துவம் இருக்கு. அது பின்னாடி இந்த 7ஆம் அதிகாரத்திலே வருகிறது. நீங்கள் அப்புறமா 7ஆம் அதிகாரத்தை தியானிச்சுக்கோங்க. இந்த ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் தனித்தனியாக தான் இருக்கும். ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் ஒன்றாக இணைய கூடாது. பழைய ஏற்பாட்டில் இணைஞ்சா கர்த்தர் அடிப்பார். உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஒரு ராஜா போய் ஆசாரியத்துவத்தில் அவன் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகிறான், அவனோட நெத்தியில் என்ன வந்துடுது, குஷ்டம் வந்துடுது. இது மட்டும்தான் நமக்கு தெரியும். இன்னொரு ராஜாவும் அடி வாங்குவான். யார் தெரியுமா? இன்னொரு ராஜா பலி செலுத்துவான், சவுல். அவன் பலி செலுத்தின உடனே அவனுடைய ராஜ்யபாரம் அன்னையோடு அவனை விட்டு போச்சுன்னு வசனம் சொல்லும். இன்றோடு கூட கர்த்தர் உன் ராஜ்யபாரத்தை எடுத்து விட்டார் அப்படின்னு. அப்போது ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் தனித்தனியாகத்தான் இருக்கணும். இது கர்த்தருடைய திட்டம். ஆசாரியன் வேறு, ராஜா வேறு. ஆனால் உலகத்தை உண்டாக்கும் போது தேவனுடைய திட்டம் அது அல்ல. உலகத்தை உண்டாக்கும் போது தேவனுடைய திட்டம் மெல்கிசேதேக்கின் முறைமை தான். ராஜாவும் ஆசாரியரமாய் தான் இருக்கிறபடி கர்த்தர் உண்டாக்கினார். ஏன்னா அதுதான் பரலோகத்தினுடைய திட்டம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து. அப்போ சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு. ஆட்டுக்குட்டி எதுக்கு அடையாளம்? பலிக்கு அடையாளம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டிங்கிறதே பலிக்காக வந்தது தான். பலிக்கு தான் ஆண்டவர் நிர்ணயிச்சார். அப்போ சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரு? தேவனும் ஆட்டுக்குட்டியும் ஆனவர். அப்போ ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் கலந்தது தான் பரலோகத்தினுடைய ராஜ்யபாரம். இன்னும் சொல்ல போனால் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எங்கே இருக்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கிறாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? கேருபீன்கள் செராபீன்கள் என்ன செய்கிறாங்க? அவரை இரவும் பகலும் ஆராதிக்கிறார்கள். ஸோ இப்போ தேவனும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் உடையவராக இருக்கிறார். இது ஒரு கான்செப்ட் தான் வச்சுருக்கோம். மெல்கிசேதேக்குக்கு நிறைய விஷயம் இருக்குது. நம்ம எடுக்கிறது இன்றைக்கி அதை பற்றி தான். ஸோ இப்போ ஆதாமை படைக்கும் போது தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியையும் படைத்தார். இப்போ ஆதாமுக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். 1:28 ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஆண்டு கொள்ளுங்கள். சரியா? இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆதாமுக்கு ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு ஆதாமுக்கு கர்த்தர் கொடுக்குற அடுத்த முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறதான மிக முக்கியமான ஒரு விஷயம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அங்கேயும் என்ன இருக்கு? ஆளுகையும் தோட்டத்தை பாதுகாக்கிற பொறுப்பும் ரெண்டும் அவங்க கையில் இருக்கு. வெறும் பூமியை ஆளுகை செய்வது மட்டும் ஆதாமுடைய வேலை அல்ல, தோட்டத்தை பாதுகாக்கிறதும் அவனுடைய வேலை. தோட்டத்துக்குள்ள யார் இருக்கா? ஒரு டைப் ஆஃப் மிருகங்கள் உள்ள இருக்கு, நாட்டு மிருகங்கள் இருக்கு. தோட்டத்துக்குள்ள ஏவாள் இருக்கிறாங்க, சபை இருக்கு. அந்த சபையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் யாருக்கு இருக்கு? ஆதாமுக்கு இருக்கு. அப்போ பூமியை ஆளுகிற பொறுப்பும் இருக்கு, சபையை காவல் காக்கிற பொறுப்பும் இருக்கு. ரெண்டும் சேர்றதுக்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமை. இப்போ புரியுதா? ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும். இதில் அவர் ஒரு பொறுப்பை தப்பா விட்டுட்டார். எந்த பொறுப்பை விட்டுட்டாரு? தோட்டத்தை காவல் காக்கிற பொறுப்பை தப்பா விட்டுட்டார். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோட்டத்துக்குள்ள வந்த பாம்பு நாட்டு மிருகமா காட்டு மிருகமான்னு கேட்டா, சர்ப்பமானது சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளதா இருந்தது அப்படின்னு இருக்கு. காட்டு மிருகம்னா தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் காட்டு மிருகம், தோட்டத்துக்கு உள்ள இருக்கிறதுக்கு பேர் நாட்டு மிருகம். அப்போ தோட்டத்தை காவல் காக்க கர்த்தர் வைக்கும் போது வெளியே இருக்கக்கூடியதான அந்த பாம்பானது உள்ளே வருக விட்டுட்டார், ஒழுங்கா காவல் காக்கல. அப்போ ஆசாரியத்துவத்தை ஒழுங்கா இவர் செய்யாததுனால ராஜ்யபாரம் இவர் கையை விட்டு போய்விட்டது. இவருடைய ஆளுகை யாருக்கிட்ட போயிருச்சு? பிசாசு கிட்ட போயிருச்சு. இப்போ பிசாசு கிட்ட ராஜ்யபாரமும் ஆளுகையும் ஒன்னா எங்க போயிருச்சு? பிசாசு போயிருச்சு. அதனால தான் பிசாசு தேவன் உண்டாக்கின மனுஷனை வைத்து தன்னை ஆராதிக்க வச்சிருக்கிறான். இப்போ மனுஷன் யார் ஆராதிக்கிறான்? பிசாசு ஆராதிக்கிறான். ஆனால் பூமியினுடைய அதிகாரம் முழுக்க யார் கையில் இருக்கு? இருந்துச்சு,
பிசாசு கையில் இருந்துச்சு. அதனால தான் இயேசுவை பார்த்து சொல்ற, உலகத்தின் அதிகாரங்களும் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் யார் கையில் போயிருச்சு? பிசாசு கையில் போயிருச்சு. அப்படி போகும்போது அவன் தனக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸை உருவாக்குறான். ஏன்னா இப்போ ரெண்டும் அவன் கைக்கு வந்துருச்சு. அதுதான் பாபேல். பாபேலில் தன்னோட ஹெட் குவார்ட்டர்ஸை உருவாக்கும் போது கர்த்தர் செய்கிறாரு, ஏதேனிலிருந்து நான் உண்டாக்கின மனுஷனுக்குள்ளாக இருந்து ஒருத்தனை கொண்டு வந்து, நீ உனக்கு ராஜ்யபாரத்தையும் ஆசாரியத்துவத்தையும் உண்டாக்கும் போது நான் உனக்குள்ளிருந்து ஒருத்தனை கொண்டு வந்து ராஜ்யபாரத்தையும் ஆசாரியத்துவத்தையும் உண்டாக்குவேன், மீண்டும் மீட்டெடுப்பேன். அதான் ஆபிரகாமை அதே பாபிலோனுக்குள்ளிருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். கல்தேயர் பட்டணம் சினையார் தேசம் என்பது பாபிலோனை குறிக்கிறதான வார்த்தை. 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் என்ன ஆச்சரியம்னா, 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அவன் ராஜ்யபாரத்தையும் ஆசாரியத்துவத்துக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் கட்டுறான். இவர் அதே 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் தனக்குரிய ராஜ்யபாரத்தை கொண்டு வரதுக்கு, ஆசாரியத்துவத்தை கொண்டு வரதுக்கு ஒருத்தனை அதே பாபிலோனுக்குள்ள வெளியே கூட்டிட்டு வர்றார். அல்லேலூயா. கர்த்தர் ஏதேனிலிருந்த ஒருத்தனை வெளியே கூட்டிட்டு போய் பிசாசு தனக்கு ராஜ்யபாரத்தை உண்டாக்கினான், ஆசாரியத்துவத்தை உண்டாக்கினான். இப்போ அவன் உண்டாக்கின ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து தனக்கு ஒருத்தனை கர்த்தர் கொண்டு வந்து ராஜ்யபாரத்தையும் ஆசாரியத்தையும் உண்டாக்குறார். இப்போதான் ஆண்டவர் ஆபிரகாமை கொண்டு வருகிறார். ஸோ இப்போதான் ஆபிரகாம் உள்ள வரார். இப்போதான் நம்மளுடைய மெசேஜினுடைய மைய பாயிண்ட்டுக்கு வரும். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஆபிரகாம் கையில் மிக முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆபிரகாம் கையில் மிக முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால், ஒரு மிகப்பெரியதான இழந்து போன சாம்ராஜ்யத்தையும் ஆசாரியத்துவத்தையும் மீட்டெடுக்கிற பொறுப்பு ஆபிரகாம் கையில் கொடுக்கப்படுகிறது. இப்போ ஆபிரகாம் அழைக்கும் போது பூமி 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆதாம்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 இயர்ஸ். நோவா ஜலப்பிரளயம் வரும்போது 1700வது வருஷம், 1650லேருந்து 700வது வருஷத்துக்குள்ள. அடுத்து ஆபிரகாம் ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு ஆபிரகாம் வராரு. ஏறக்குறைய 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ முதல் 2000 வருஷம் பிசாசுடைய கண்ட்ரோலில் பூமி இருந்திருக்கு. இப்போ ஆசாரியத்துவத்தையும் ராஜ்யபாரத்தையும் மீட்டெடுப்பதற்கு கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை கொண்டு வரும்போது மிகப்பெரியதான ஹெவன்லி பிளான், பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டம் ஆபிரகாம் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கொடுக்கப்படுகிற அழைப்பு சாதாரணமான ஒரு அழைப்பு. நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இவ்வளோதான் விஷயம். இந்த அழைப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு அழைப்பு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. இப்போ நம்ம சாதாரணம் சொல்கிறோம், ஆனால் அது உண்மையில் ஒரு கடினமான ஒரு விஷயம். மனைவி கூட்டுட்டு முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு ஒரு 3 நாட்டை தள்ளி போகணும். ஈராக்லேருந்து இஸ்ரேலுக்கு வரணும். அவர் பாபிலோன்லேருந்து கானானுக்கு வரணும்னா ஈராக்லேருந்து இஸ்ரேலுக்கு அவர் வரணும். நடுவில் சிரியா இருக்குது, அரேபியா இருக்குது, நிறையா இருக்குது, லெபனான் இருக்குது, எல்லாம் கிராஸ் பண்ணி அவர் வரணும். ஸோ இப்போ ஆபிரகாம் மேலே ஹெவன்லி பிளான் ஒன்று இருக்குது. மகா பெரிய திட்டம், 2000 வருஷத்தினுடைய திட்டம், மீட்பின் திட்டம். அந்த மீட்பின் திட்டத்தை வாங்கிக்கிட்டு ஆபிரகாம் புறப்படுறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது தம் மேலே இப்படி ஒரு மகா பெரிய பிளான் இருக்குன்னு தெரியாது. இங்கே இருக்கிற நம்ம அத்தனை பேருமே அப்படிப்பட்ட அழைப்பிலே அழைக்கப்பட்டவர்கள் தான். இங்கே இருக்கிற யாருமே சும்மா கர்த்தர் கூப்பிடவே இல்லை. ஒரு மகா பெரிய ஹெவன்லி பிளானை மேலே வச்சுக்கிட்டு கூப்பிடும் போது சும்மா கூப்பிட்டாரு. என் கூட வா, உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு வா, உன் படிப்பை விட்டுட்டு வா, உன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்பற்றி வா. இப்படி கூப்பிடும் போது அந்த அழைப்பு நமக்கு சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்புக்கு பின்னாடி இருக்கிற ஹெவன்லி பிளான் தெரியணும். இந்த பிளான் யாருக்கு தெரியல? ஆபிரகாமுக்கு தெரியல. இப்போ இந்த பிளான் உங்க மேல இருக்குன்னு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு அகைன்ஸ்டா பிசாசினுடைய அடுத்த டார்கெட் தொடங்கிடும். கர்த்தர் ஆபிரகாமை அழைச்சிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் ஆபிரகாமை அழைச்சிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பிசாசுடைய டார்கெட் யார் மேல இருக்குது? ஆபிரகாம் மேல இருக்கு. இப்போ ஆபிரகாமை அழைத்து கர்த்தர் கானான் தேசத்துக்கு போக சொல்லிட்டாரு. கானான் தேசத்துக்கு போகும்போது பிசாசு மகா பெரியதான ஒரு பிளான் ஒன்று செய்கிறான். அந்த பிளானுக்கு கூட பிசாசு வெயிட் பண்ணுறான். அந்த இடத்துல நான் ஆபிரகாம் செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக். நான் இப்போ இதை சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த 3வது பேர் இருக்குல்ல, இயேசு கிறிஸ்துன்னு. முதல் பேர் ஆபிரகாம், 2வது பேர் தாவீது, 3வது பேர் இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமும் அவன் சந்ததியும், தாவீதும் அவன் சந்ததியும், இயேசு கிறிஸ்துவும் அவர் சந்ததியும். ஆபிரகாமுடைய சந்ததி எங்கே மிஸ் பண்ணாங்க? ஏன் கர்த்தர் தாவீதை செலக்ட் பண்ணார்? தாவீதின் சந்ததி எங்கே மிஸ் பண்ணாங்க? ஏன் இயேசு கிறிஸ்து வந்தார்? இப்போ இயேசு கிறிஸ்துவின் சந்ததி நீங்களும் நானும் எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதா முக்கியம். ஆபிரகாமின் சந்ததி மிஸ் பண்ணதுடைய விளைவு அதுக்கு பிறகு அது எங்கே தான் போச்சு? தாவீது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. தாவீதின் சந்ததி மிஸ் பண்ணதுடைய விளைவு எங்கே வெயிட் பண்ண வேண்டியிருந்தது? இயேசு கிறிஸ்து வரைக்கும். இப்போ நாம இயேசு கிறிஸ்துடைய சந்ததி. ஸோ இவங்க பண்ண எதையுமே நீங்களும் நானும் பண்ண கூடாது. அதுதான் இன்னைக்கு மெசேஜோடைய மையமே. இப்போ ஆபிரகாம் மேலே ஒரு ஹெவன்லி பிளான் இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இழக்கப்பட்ட ஹெவன்லி கிங்டம், ராஜ்ய பாரத்தினுடைய ஒரு பகுதி, பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதி பிசாசு கையில் கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால தான் இயேசு வரும்போது எப்படி ஜெபம் பண்ணுவார்? ராஜ்யம்
வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆனால் பரலோக ராஜ்யம் இல்லை, இப்போ பூமியில். புரியுதா உங்களுக்கு? உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவது ஆக. ஆனால் செய்யப்படலை, இல்லை, அன்னைக்கு இல்லை. ஆனால் அதே இயேசு ஊழியத்தை முடிக்கும் போது என்ன ஜெபம் பண்றாரு? பரலோக ராஜ்யம் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருக்கிறது. வரும்போது இல்லை, அவர் போகும்போது வந்துருச்சு. அப்போ இயேசு வந்து அதை மீட்டு எடுத்துட்டாருன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆபிரகாம் மூலமாக கொடுக்கப்பட்டதான இந்த மகா பெரிய பிளான், மீட்பின் பிளான், இதை சுமந்துக்கிட்டு கானானுக்கு வரார் ஆபிரகாம். வரும்போது இப்போ பிசாசு ஒரு சோதனை, கானானில் ஒரு பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் எங்கே போகிறாரு? எகிப்துக்கு போகிறார். அதுதான் அவர் பண்ணதான ஒரு மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்? அவர் எகிப்துக்கு போயிருக்க கூடாது. ஏன்னு சொன்னால், அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இதுதான் மேட்டர். எகிப்துக்கு போக கூடாது. ஆபிரகாம் செய்த ஒரு மிகப்பெரிய தப்பு எகிப்துக்கு போனது. மேப் படி பார்த்தீங்கன்னாலும் எகிப்து கீழ் நோக்கி போகும், ஆபிரகாமுடைய பிரயாணம் மேல் நோக்கி இருக்கும். ஆபிரகாம் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் போயிட்டார், கீழே போயிட்டார். எகிப்துக்கு போகக்கூடாது. எகிப்துக்கு போனதுனால என்ன நடந்துச்சு? எகிப்தில் என்ன நடந்துச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன நடந்துச்சு? பார்வோன் சாராளை தூக்கிட்டு போயிட்டாரு, அப்புறமா கொடுத்துட்டார். அவ்வளோதான் நமக்கு தெரியும். இவரும் சாராளை கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் பிளான் அதில்லை. அவன் சாராளை கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லை, திருப்பி கொடுக்கும்போது ஆகாரையும் சேர்த்து கொடுத்துட்டான். புரியுதா? வாசிங்க 12ஆம் அதிகாரம் 16வது வசனம், 12-16 வாசிங்க. அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இதுதான் பிசாசினுடைய மாஸ்டர் பிளான். நமக்கு வரக்கூடிய குறைவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இருக்கும்போது நம்ம பல நேரத்தில் ஹெவன்லி பிளானை மறந்துட்டு நம்முடைய மாம்சத்தை உள்ள நுழைப்போம். இந்த பஞ்சத்தில் இங்கே குடியிருக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் எங்கே போயிடலாம்? நாம் எகிப்துக்கு போயிடலாமே. இந்த போராட்டத்தில் நம்ம ஏன் இங்கே இருக்கணும்? கர்த்தர் எனக்கு ஒரு ஹெவன்லி பிளான் வச்சுருக்கும் போது நான் அதை பற்றி யோசிக்காமல் அந்த நேரத்துக்கு யோசிக்கிறேன் பாருங்க. அந்த சுச்சுவேஷனை நான் கிராஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நான் எங்கே போனால் கொஞ்சம் இப்போ வசதி வாய்ப்பு இருக்கும், இப்போ இருக்க சுச்சுவேஷனை கிராஸ் பண்ணுறதுக்கு நான் எங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் பாருங்க. இதுதான் நான் பிசாசுக்கு கொடுக்குறதான இடம். இதை யூஸ் பண்ணி பிசாசு என்ன பண்ணுறான்? பார்வோன் வழியாக மிகப்பெரியதான மாஸ்டர் பிளான். அந்த தேசத்தில் தானே அவன் நல்ல விதைகளை விதைக்கும் போது, ஊழியக்காரர்கள் உறங்கும் போது பிசாசு என்ன பண்ணானா? களைகளை கொண்டு வந்து விதைத்து விட்டு போனான். பிசாசு நல்ல விதைகளை அழிக்க மாட்டான், களைகளை தான் விதைப்பான். எஜமானர்கள் தூங்கும்போது என்ன செய்ய மாட்டான்? நல்ல விதைகளை விதைச்சு நாசம் பண்ண மாட்டான். ஏன்னா அந்த பர்மிஷன் யாருக்கு கிடையாது? பிசாசு கிடையாது. ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியும், உங்கள் பிளானுக்கு நடுவில் அவனுடைய பிளானை நுழைக்க முடியும். உங்கள் ஆவியினுடைய பிளானுக்கு நேராக மாம்சத்தின் பிளானை நுழைக்க முடியும். பல நேரங்களில் இதுதான் நாம் எடுக்கிறதான மிக முக்கியமான பிசாசுக்கு கொடுக்குற வாய்ப்பு. எத்தனையோ சிச்சுவேஷன்ஸில் நாம் என்ன பண்ணுறோம்? அது போராட்டமாக பிரச்சனையாக கூட கிடையாது. ஏதோ ஒரு சிச்சுவேஷன், நம்ம ஏன் இந்த இடத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கக்கூடாது? ஏன் இப்படி பண்ணக்கூடாது? ஏன் நான் ஆபிரகாம் கர்த்தருடைய அழைப்பை பெற்றவன்? இதுதான் பெரிய பிரச்சனையே. நிறைய ஊழியக்காரர்களுடைய வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா, நான் எப்பவும் சொல்லுவேன், பிசாசு 2வது சோதனை செய்யும் போது என்ன பண்ணானா, இயேசு கிறிஸ்துவை எங்கே கொண்டு போய் நிற்க வச்சான்? தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேலே. உப்பரிக்கை மேலே வச்சுட்டு அவன் சொன்ன வார்த்தை என்ன? தாழ குதியும், உங்களை தாங்கிறதுக்கு யார் இருக்கா? தூதர்கள் இருக்கிறாங்க. why don't you take risk? ஏன் நீங்கள் எடுக்கக்கூடாது? மினிஸ்ட்ரியில் நீங்கள் ஏன் இதை பண்ணக்கூடாது? உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு, நீங்கள் சொன்னால் கேட்கறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் அப்போத்தான் என் மாம்சத்துக்குள்ளே நூதனமான உபதேசங்கள் கலக்கும். நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னும் போது நான் இஷ்டத்துக்கு என்ன செய்வேன்? முடிவெடுக்க தொடங்குவேன். எப்பவுமே செஞ்சுக்கோங்க, காசு இல்லாத போது நீங்கள் தேவ சித்தத்தை தான் செய்வீர்கள். ஏன் தெரியுமா? வேற எதையும் செய்யறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை. காசே இல்லைன்னா நீங்கள் என்ன தான் பண்ண போறீங்க? தேவ சித்தம் தான் செய்ய போறீங்க. ஏன்னா ஒரு வழியே கிடையாது. ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் உட்காந்துருக்க போறீங்க. காசு நிறைய வரும்போது தான் ரிஸ்க் இருக்கு. நிறைய வரும்போது தான் ரிஸ்க்கு. இதை ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது? அதை ஏன் பண்ணி பார்க்கக்கூடாது? நம்ம ஏன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு கோபுரம் கட்டக்கூடாது? நம்ம ஏன் ஒரு 50,000 பேர் உட்கார்ற மாதிரி ஆடிட்டோரியம் கட்டக்கூடாது? இப்படின்னு நமக்கு தோணும். ஏன் தோணும் அப்படின்னா, காசு இருக்கு.
காசு சும்மா இருந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸில் கேள்வி கேட்பாங்களேன்ட்டு நம்ம ஏதாவது என்ன செய்வோம், செஞ்சுக்கிட்டே இருப்போம், இடிச்சு இடிச்சு கட்டிகிட்டே இருப்போம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, மிகப்பெரிய பணக்காரர்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். பண்ணாவிட்டால் அவனுக்கு என்ன வரும், அந்த பணத்துக்கான கணக்கு, இன்கம் டேக்ஸு, நிறைய பிரச்சனை வரும். அதனால் அவன் என்ன பண்ணுவானா, ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பான். நீங்களும் நான் அப்படி பண்ண முடியாது. நான் செங்கல் எடுத்து வச்சாலும் கர்த்தர் சொன்னால் தான் எடுத்து வைக்கணும். கர்த்தர் சொல்லாவிட்டால் செங்கல் எடுத்து வைக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் மேலே என் மேலே என்ன இருக்குது, ஹெவன்லி பிளான் இருக்கு. என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் 3 வேளை சாப்பிட்றது கூட அவர் சொன்னால் தான் சாப்பிடுவேன். அப்போ என் வாழ்க்கையில் நான் செய்கிற எல்லாத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது, காட்ஸ் வில்லுன்னு ஒன்று இருக்குது. காட்ஸ் வில் இல்லாமல் என் சூழ்நிலைகளை வைத்து நான் முடிவெடுக்க கூடாது. இதான் ஆபிரகாம் பண்ண மிஸ்டேக். இப்போ அவன் என்ன பண்ணான், களைகளை கொண்டு வந்து விதைச்சான். இப்போது மனைவியை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்தான். இப்போது பார்வோனுக்கு அறிவு வந்துருச்சு. கர்த்தர் உள்ள புந்து அவனை மாற்றிட்டார். இப்போ பார்வோன் என்ன பண்ணிட்டான், திருப்பி சாரால கொடுத்துட்டான். அப்போது ஆபிரகாம் என்ன பண்ணணும், ஆகாரம் வாங்கிக்கிட்டு பார்வோன் கொடுத்ததை திருப்பி கொடுத்துடணும். இப்போ கர்த்தர் அதை மாற்றிட்டார், ஒய்ஃபை அமுச்சு விட்டான். இப்போ இவர் என்ன பண்ணணும், திருப்பி எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும். வசனம் சொல்லுது, 20ஆம் வசனம் வாசிங்க. பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். இங்கே தான் மிஸ்டேக் வந்துச்சு பாருங்க. இப்போ யார் வந்துட்டா கூட, ஆகார் உள்ள வந்துட்டாங்க. இப்போவே தெரிஞ்சிருச்சு பிசாசுக்கு, நம்மால் ஒருத்தன் எதிரி கேம்புக்குள்ளே போயிட்டான். அழைப்பு பெற்ற ஆபிரகாமுடைய கேம்புக்குள்ளே யார் இருக்கா, அப்போ எதிரியோடைய ஒரு ஆள் உள்ளே இருக்கு. அங்கே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாரம் மூவ் பண்ணுறான் பாருங்க. அப்படியே மூவ் பண்ணி எங்கே வரைக்கும் கொண்டாந்துட்டானா, சாரால் வாயால் இந்த அடிமை பெண்ணிடத்தில் சேருங்கிற வரைக்கும் அந்த அம்மா கொண்டாந்தான் பாருங்க. அப்போ அது வரைக்கும் அந்த அம்மா எப்படிப்பட்டாமா, அது வரைக்கும் அந்த அம்மா எப்படிப்பட்டாமா, தி பெஸ்ட். ஆகாரை மாதிரி தி பெஸ்ட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் பார்க்க முடியாது, தன் வாழ்க்கையை தைரியமாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா இருக்கு இல்லையா. ராகேலுக்கும் லேயாளுக்கும் சண்டையா, வாழ்க்கை பிரச்சனை தானே. ஆனால் அதையும் தாண்டி சாரால் நம்புற அளவுக்கு யார் இருக்கா, ஆகார் இருக்காங்க. அப்படின்னா ஆகாரோடைய மூவ் எப்படிப்பட்ட மூவ். இன்னைக்கு இருக்கிற உளவுத்துறைனா என்ன, கண்டுபிடிச்சிடறான் யார் உளவில் இருக்காங்க, யார் இருக்காங்கன்ட்டு. ஆகாரங்கிறதான பிசாசினுடைய உளவுத்துறையை யாரால கண்டுபிடிக்க முடியல, சாரால கண்டுபிடிக்க முடியாது, உங்களாலையும் முடியாது. பல நேரங்களில் பிசாசு அழகாக கொண்டு வந்து ஒரு சின்ன கலையை உங்கள் பக்கத்தில் விதைச்சிட்டு போயிட்டே இருப்பான். அந்த கலை வளரும், கோதுமை மணியை பார்க்கிலும் நன்றாய் வளரும், கோதுமை மணியை பார்க்கிலும் மேன்மையாய் வளரும். நீங்கள் கோதுமை மணியை விட கலையை நேசிக்கிற அளவுக்கு வளரும். அதான் ஆகாருடைய ஸ்பெஷாலிட்டி. வந்து அந்த அம்மா குழந்தைய வாங்கின பிறகு தான் அந்த அம்மாவுடைய சுயரூபமே தெரியுது. இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது 16ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு குழந்தை உண்டாயிடுது, ஆகாருக்கு உண்டாயிடுது. ஆபிரகாமுடைய பையன் எங்கே வந்துட்டான், ஆகாருக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, அப்பமும் ரசமும் மெல்கிசேதேக்கு கொண்டு வர்றாரு. யார் கொண்டு வரா, மெல்கிசேதேக்கு கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து யார் கையில் கொடுக்குறாரு, ஆபிரகாம் கையில் கொடுக்குறாரு. ஆபிரகாம் கையில் கொடுத்துட்டு, ஆபிரகாம் நீ எந்த முறைமைக்குள்ளே வர, இப்போ ஹெவன்லி பிளானுடைய ரெவலேஷன் இப்போ தான் யாருக்கு கிடைக்குது, ஆபிரகாமுக்கு கிடைக்குது. மெல்கிசேதேக்கே வராரு. வந்து அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து கொடுத்தான். இது யார் கொடுக்கறது, இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டியதுக்கான நிழலாட்டத்தை அவன் செய்கிறான். இங்கே அவனுக்கு அந்த நியூ கவனன்ட்னு சொல்லக்கூடியதான புதிய உடன்படிக்கையை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க. யாருக்கு, ஆபிரகாமுக்கு. இந்த ரெவலேஷன் கிடைக்கும் போது இப்போ கொண்டாந்து சோதோம் ராஜா ஒன்று கொடுக்குறான். ஆபிரகாம் சொல்கிறான், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் கையில் நான் என்ன வாங்கியிருக்கிறேன், அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கியிருக்கிறேன். இந்த வாங்கின அடுத்த நிமிஷம் சோதோம் ராஜா வந்து கொடுக்குறான், உனக்கு என்ன பொருள் வேணுமோ எடுத்துக்கோ, எது வேணுமோ எடுத்துக்கோ. அடுத்த வார்த்தை ஆபிரகாம் சொன்னது, நீ என்னை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு உன் பாதரட்சையின் வாரை கூட தொடமாட்டேன். இப்போ கம்யூனியன் கையில் என் கையில் வந்துருச்சு. இனிமேட்டு கர்த்தர் எனக்கு கொடுக்கறத மட்டும்தான் தொடுவேன். சோதோமுதையோ அதனுடைய காரியங்கள் ஒன்றையும் நான் பூமிக்குரியதை என்ன செய்ய மாட்டேன், தொடமாட்டேன். ஏன்னா ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் என்னை ஐஸ்வர்யன் ஆக்கியிருக்கிறார். அவரோட அர்த்தம் என்ன, கர்த்தர் எனக்கு நியமிச்சிருக்கிறாரு, அதை மட்டும்தான் நான் ஆசீர்வாதமாக நினைப்பேன், அதை மட்டும் நான் சுதந்திரிப்பேன், அதை மட்டும் நான் தொடுவேன், அது மட்டும்தான் என்னது, இது எதுவுமே என்னதில்லை. இந்த சண்டை போட வந்தானே அவனுக்கு வேணா எல்லாத்தையும் கொடுத்துக்க, எங்கிட்ட ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு வராத, நான் அப்பத்தையும் ரசத்தையும் கையில் வச்சவன். இதுதான் நியூ கவனன்ட்டில் கையில் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டிய வார்த்தை.
உங்களை என்னையும் கர்த்தர் எதுக்குள்ள கொண்டாந்துருக்கிறாரு? மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ள கொண்டாந்துருக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ள கொண்டு வந்து நம்ம கையில் அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டார்னா, அதற்கு பிறகு சோதோமின் ராஜா கொடுக்கறது வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னா ஆஸ் பெர் லா வாங்கலாம். ஏன்னா ஆபிரகாம் தான் சண்டை போட்டுருக்கிறார், ஆபிரகாம் தான் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக பிரகாரமான லா படி அது எனக்கு வாங்கறதுக்கு எந்த விதமான தப்பும் கிடையாது, அதுக்கு எனக்கு பர்மிஷன் இருக்கு. ஆனால் ஹெவன்லி லால வாழ்ற எனக்கு அது பர்மிஷனுக்குள்ள வராது. உலக லா நான் கீழ்ப்படியணும், ஆனால் அதுக்கு கீழ்ப்படியணுமா வேணாமாங்கிறத எனக்கு ஹெவன்லி லா சொல்லும். அதுக்கு மட்டும்தான் நான் கீழ்ப்படிய முடியும். உலகத்தில் கொடுக்குற எல்லாமே உண்டு இல்லை. அதுதான் பவுல் அழகா சொல்வார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமும் எனக்கு தகுதியாகிறாது. எனக்கு அதிகாரம் இருக்கு அந்த டோட்டல் பூமி மேல கை வைக்கிறதுக்கு. ஏன்? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆனா எதை தொடணும், எதை தொடக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எங்க போகணும், எங்க வரக்கூடாது, அத்தனையும் எனக்கு ஹெவன் பிளான் போட்டு வச்சிருக்கு. நான் ஹெவன்லி பிளான் குள்ள வாழ்றேன். இங்க போகணுமா வேணாமான்றதை எனக்கு ஹெவன் சொல்லும், இதை சாப்பிடலாமா வேணாமாங்கிறத ஹெவன் சொல்லும், இந்த இடத்துக்கு போய் அவங்களோட பேசலாமா வேணாமாங்கிறத எனக்கு ஹெவன் சொல்லும். ஏன்னா நீ பெரிய பரிசுத்தவனா? எல்லாரும் தானே பேசுறாங்க, எல்லாம் பேசுவான். மெல்கிசேதேக்கின் முறைமையில் இருக்கிற நான் பேச முடியாது, அது எனக்கு பொருந்தாது, அவ்வளோதான். அப்போ உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. நான் இந்த லாக்குள்ள இருக்கேன், நான் இப்படித்தான் செய்வேன், இதுதான் எனக்கு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமும் எனக்கு தகுதியாகிறாது. கர்த்தர் சொன்னா செய்யணும், கர்த்தர் சொன்னா வாங்கணும், கர்த்தர் சொன்னா நிற்கணும், கர்த்தர் சொன்னா அந்த வீட்டுக்கு போகணும், கர்த்தர் சொன்னா சாப்பிடணும், இல்லைன்னா கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கணும். அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போவான், அவன் என்ன வேணாலும் சொல்லுவான். நம்ம சொல்றது ஒன்றே ஒன்று தான், எனக்கு அது தகுதி இல்லை, அவ்வளோதான். இப்போ இவ்வளோ தூரம் சோதோமுடைய ராஜாவுடைய பாதரட்சையில் கையை வைக்க மாட்டேன்னு சொன்னவர் அடுத்த அதிகாரத்தில் யார் மேலே கை வைக்கிறாரு? ஆகார் மேலே கை வைக்கிறாரு. இதுதான் பிளஸாஸோடைய பிளான். ஏன்னா இவன் ஆபிரகாம் கர்த்தருடைய பிளானுக்குள்ளே இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவன் கொண்டாந்து கலையை விதைச்சிட்டு போயிட்டான். இது என்னைக்காவது நமக்கு என்ன ஆகும்? யூஸ் ஆகும் ஒரு நாள். இதுதான் பிசாசுடைய திட்டம். இப்போ பார்க்குறோம், ஆபிரகாம் கிட்ட தான் கர்த்தருடைய திட்டம் இருக்குது, கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அப்பமும் ரசமும் யார்கிட்ட கொடுத்துட்டார் ஆண்டவர்? ஆபிரகாம் கிட்ட. நீ தான் சூசன் பர்சன், பரலோகம் உன்னை முன் குறிச்சிருக்கு, உன் கையில் கொண்டு வந்து உடன்படிக்கை கையில் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு யார் பார்த்துட்டா? உன் எதிரி பார்த்துட்டான். இப்போ அடுத்த டார்கெட் உன்னை வீழ்த்தாம விடவே கூடாதுன்னு முடிவு எடுத்துருவான். இப்போ தான் கொண்டு வந்து யாரை கொண்டாடுறான்? கிட்ட ஆகாரை கொண்டாடுறான். கொண்டு வந்து அப்படியே மூவ் பண்ணி சாராள் வாயால் சொல்கிறான். எல்லாத்துக்கும் சாராளை எதிர்த்து பேசுகிற ஆபிரகாம் இதுக்கு மட்டும் என்ன செய்யலை? எதிர்த்து பேசவே இல்லை. 16ஆம் அதிகாரத்தில் வேலை முடிச்சிச்சு, எல்லாம் ஓவர். ஆனால் என்ன நடந்து தெரியுமா? 17ஆம் அதிகாரத்தில், அதாவது ஆபிரகாம் மேலே கர்த்தர் கோபமாகி அவங்ககிட்ட 13 வருஷம் பேசாமல் இருந்தார் ஆண்டவர். 13 வருஷம். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாம் 99 வயதான போது, 16ஆம் அதிகாரத்தில் ஆகாரோட சேரும் போது 86 வயசு. கர்த்தர் திருப்பி ஆபிரகாம்கிட்ட பேசும்போது வயசு 99. ஏன்? யூ லாஸ்ட் யுவர் காலிங். நீ உன் அழைப்பை இழந்து போனாய். எப்படி சொல்றீங்க? அழைப்பை இழந்து போனாய்னு சொல்றீங்களே, எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்க எல்லாம் நமக்கு ஒரு போதனை கொடுத்து வச்சிருக்கிறாங்க இத்தனை வருஷம். என்ன போதனை? ஆபிராம் என்று அழைக்கப்பட்ட நீ இனிமேல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். அப்படிதானே சொன்னாரு? அப்படிதானே சொன்னாரு? ஆபிராம் என்று அழைக்கப்பட்ட நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். நம்ம ஆட்கள்லாம் சொன்னாங்க ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இன்னைக்கு எல்லாருக்கும் பேர் ஆபிராம்னு வைக்கிறீங்களா ஆபிரகாம்னு வைக்கிறீங்களா? ஆபிரகாம், ஆபிரகாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஆபிராம் என்றால் ஹை ஃபாதர்னு அர்த்தம், மேலான தகப்பன். ஆபிரகாம் என்றால் ஜாதிகளுக்கு தகப்பன், ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ், இல்லைனா ஃபாதர் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். ஆபிரகாமுடைய அழைப்பு போயிடுச்சின்னு அர்த்தம். ஆபிரகாம் ஒரு ஜாதிக்கு தகப்பனாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவன். அந்த ஒரு ஜாதி ஈசாக்கு, ஈசாக்கின் வழியாக இயேசு கிறிஸ்து. நான் இதை என்னுடைய இதில் சொல்லலை, கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. நல்லா கவனிங்க. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப ஆபிரகாம் எத்தனை சந்ததிக்கு தகப்பனா இருக்கணும்? ஒரே சந்ததிக்கு தான் அவன் தகப்பன். அந்த சந்ததி ஈசாக்கு, ஈசாக்கின் வழியாய் கிறிஸ்து. எப்ப நீ ஆகார் மேல கை வச்சியோ, எப்போ இஸ்மவேல் உருவானானோ அன்னையோட உன் கதை முடிஞ்சு. நீ இனி ஆபிராம் கிடையாது, இனி நீ ஆபிரகாம்.
உன்னுடைய அழைப்பு பூமிக்குரிய அழைப்பில் உன்ன மாதிரி பிளஸடானவன் ஒருத்தனுமே கிடையாது. ஏன்னா நீ ஒரு நாள் என் பேச்சை கேட்டு வந்தவன். ஏன்னா ஒரு நாள் நீ எனக்காக ஊழியம் பண்ணவன். ஏன்னா நீ ஒரு நாள் எனக்காக பல காரியங்களை செய்தவன். ஏன்னா நீ ஒரு நாள் எனக்காக சோதோம் ராஜா கொடுத்ததை வேணான்னு சொன்னவன். உண்மைதான். ஆனால் இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்ட? ஆகார இடத்துல கை வைத்து விட்டாய். நீ இனி ஆபிரகாமா இருக்க முடியாது. இனி நீ ஆபிரகாமா தான் இருக்க முடியும். யூ லாஸ்ட் யுவர் காலிங். உன்னுடைய அழைப்பு உன்னை விட்டு போய்விட்டது. அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனி பூமிக்குரியதில் நீ ஓகேப்பா. அப்போ ஆண்டவரே அப்பமும் ரசமும் கொடுத்து மெல்கிசேதேக்கின் முறைமையில் கொண்டாந்தீங்களே, அந்த உடன்படிக்கை இனி உனக்கு கிடையாது. இன்னிலேருந்து புதிய உடன்படிக்கை கொண்டாடுறேன், விருத்த சேதனம் உனக்கு கொண்டாடுறேன். அது உன் மாம்சத்தில் நீ தேவனோட பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நான் பண்ணது ஆவியில் தேவனோடு பண்ணுற உடன்படிக்கை, அப்பமும் ரசமும். இப்போ நீ பண்ண போகிறது மாம்சத்தில் பண்ணுற உடன்படிக்கை. ஆவியில் பண்ண அப்பமும் ரசமும் இருக்கு, அது எனக்கு பெயின். என்ன அடிப்பாங்க, என்ன உதப்பாங்க, நான் என் சரீரத்தை பிட்டு உனக்கு தருவேன். ஆனால் இப்போ நீ பண்ண போகிற விருத்த சேதனம் இருக்கே, அது உனக்கு பெயின். விருத்த சேதனம் பண்ணுறவனுக்கு தான் பெயின். ஆனால் மெல்கிசேதேக்கு முறைமையில் கொடுக்குறவருக்கு பெயின், வாங்குறவனுக்கு பெயின் கிடையாது. அப்பம் ரசம் வாங்குற உனக்கு எனக்கு என்ன கிடையாது, எந்த வலியும் கிடையாது. உனக்காக எனக்காக அவர் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி அவர் பாடுகளை அனுபவித்து இதை வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. பெயின் எனக்கு, கெயின் உனக்கு. இனிமேட்டு பெயினோ கெயினோ உனக்கு தான், நீயே அனுபவிச்சுக்க. விருத்தசேதனம் பண்ணா உனக்கு ஆசீர்வாதம், நீ உடன்படிக்கை பண்ணா உனக்கு ஆசீர்வாதம், பண்ணாட்டி உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா வேணாமாங்கிறத நீயே டிசைட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஏன்? யூ லாஸ்ட் யுவர் காலிங். உன்னுடைய அழைப்பை நீ இழந்து போனாய். கர்த்தர் பல நேரங்களில் நமக்கு வச்சிருக்கிற மேலான அழைப்பு, கர்த்தர் வச்சிருக்கிறதான அபிருதமான காலிங். ஆனால் நமக்கு அது தெரியாது, நமக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறதான அந்த அழைப்பினுடைய முடிவு நமக்கு தெரியாது. சில நேரங்களில் நாம் செய்கிற வேலை என்ன தெரியுமா? சோதோம் ராஜா கிட்ட வேணான்ட்டு பார்வோன் ராஜா கிட்ட வாங்கிடுவோம். ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டு ஒரு இடத்துல விழுந்துடுவோம். ஒரு காரியத்தை வேணான்ட்டு ஒரு காரியத்தை வாங்கிடுவோம். கர்த்தர் உன்னை எங்கே நிற்க வச்சிருக்கிறான்னு பாருங்க. பல நேரத்தில் எகிப்து கானானை விட பார்ப்பதற்கு எப்படி தான் இருக்குமா? செழிப்பாக தாங்க இருக்கும். 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் லோத்துவை பார்க்க சொல்கிறாரு. லோத்து பார்க்குற இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்தது. அப்படி தானே இருக்கு? தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்தது. தேவனுடைய தோட்டமும் அதே மாதிரி தான் எது இருக்கும்? எகிப்து இருக்கும். ஆனால் ஆபிரகாம் பார்த்த கானான் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? ஒன்றுமே இருக்காது. ஆபிரகாம் கானானை பார்த்து சொன்னாரா அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொன்னாரா? ஆபிரகாம் சொன்னாரா அங்கே ராஜாக்கள் ஆசாரியர்கள் உருவாகிற இடம்னு சொன்னாரா? பார்க்கறதுக்கு அதில் ஒன்றுமே தெரியாது. உள்ளே போனால் தான் தெரியும் அது பாலும் தேனும் ஓடுகிற இடம். சோதோம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? எகிப்தை போலவும் தேவனுடைய தோட்டத்தை போலவும் தெரியும். உள்ளே போனால் தான் யார் இருப்பா? தெருவில் மோசம் பண்ணுகிற ஜனங்கள் சுற்றி கொண்டு இருப்பார்கள். அது அழிவுக்கு நேரான இடம். கர்த்தர் வச்சிருக்கிற காலிங் பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், நடக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கண்கள் ஏறிட்டு பார்த்தா ஒன்றும் தெரியாது, பின்னாடி அவர் வச்சிருக்கிற எந்த மேன்மையும் தெரியாது, அந்த அழைப்பினோட எந்த காரியமும் தெரியாது. ஆனால் சொன்னது கர்த்தர் போயிட்டே இருக்கணும். ஏன்னா கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணது கானான் அல்ல, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணது கிறிஸ்து. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணது பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணது வானத்துக்குரிய ஆசீர்வாதம். நான் இன்னைக்கு எதை வச்சு ஃபோக்கஸ் பண்றேன்? கர்த்தர் என்னோட இருக்கிறாருன்னு. சிலர் சொல்றதை பார்த்தா பாவமா இருக்கும். என்னுடைய பிளஸ்ஸிங்கை வச்சு நான் வீடு வச்சிருக்கேனா, கார் வச்சிருக்கேனா, நான் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கேன், என்ன பொசிஷன்ல இருக்கேன், இதை வச்சு கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு அவன் டிசைட் பண்ணிக்கிறான். ஊழியக்காரங்கிட்ட பார்த்தா பாவமா இருக்கும். மீட்டிங்க்கு 5000 பேர் வரதை வச்சு, அந்த ஊழியக்காரன் வச்சிருக்கிறதான ப்ராப்பர்ட்டிஸை வச்சு, அந்த ஊழியக்காரனுடைய லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைலை வச்சு, ஒரு பெரிய ஊழியக்காரரு காட்டுக்குள்ள போய் மிஷனரிகள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறானே அவன் சின்ன ஊழியக்காரனா? ஒரு 10 பேரை போய் பார்த்துட்டு டெய்லி பைத்தியக்காரன் மாதிரி நடந்து அவனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அவன் பிஇ முடிச்சிருப்பான். அவனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அவன் எம்காம் முடிச்சிருப்பான். ஆனால் அவன் பாருங்க தோளில் ஒரு பேக்கை போட்டு தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு அவன் பாட்டு நடந்து போயிட்டு இருப்பான் உள்ளுக்குள்ள. அவன் ஆபிரகாம், அவன் பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் கானானுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்மளையும் கர்த்தர் அப்படிப்பட்டதான மகா மேன்மையான அழைப்புக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறத தப்புன்னு சொல்லலை, ஆனால் அவன் ஆசீர்வாதத்தை வச்சு ஆண்டவரை கணக்கு போடாத, ஆண்டவரை வச்சு தான் ஆசீர்வாதத்தை கணக்கு போடணும். ஆண்டவர் கூட இல்லாமல் உலகத்தையே உன் கூட வச்சால் அது எப்படி ஆசீர்வாதமாக மாறும்? உன் மினிஸ்ட்ரியில் ஆண்டவரே இல்லாமல் நீ ஊருக்கு சொத்து வாங்கி போட்டு அதில் என்ன ஆசீர்வாதம் உனக்கு இருக்க போகுது?
ஆனால் சொத்தே இல்லாமல் நீ போகிற இடத்துல அவங்க கூட ஆண்டவர் வந்தார்னா அது ஒன்று போதும் கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாருன்றதுக்கு. அதுதான் பிளஸ்ஸிங். இன்னைக்கு நம்ம என்ன நினச்சிட்டோம்? ஆகாரம் இருந்தால் நல்லா இருக்குமே, போச்சு. ஆபிரகாமுடைய பிளஸ்ஸிங் அன்னையோட போச்சு, முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நிறைய மெல்கிசேதேக்கின் முறைமை போய் என்ன முறைமை வந்துருச்சு? என்ன முறைமை வந்துருச்சு? மாம்ச முறைமை உள்ளே நுழைஞ்சிருச்சு, நியாயப்பிரமாணம் வந்துருச்சு. நிறைய இப்போ ஆபிரகாமுக்கு என்ன, இந்த இந்த ஹெவன்லி பிளானே போச்சு. அவர் மேலே இருந்த மகா பெரிய திட்டமே அவரை விட்டு போயிருச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு அடுத்த 1000 வருஷம் ஆகும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஆபிரகாமின் குமாரனான தாவீது வரணும். அவன் தான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுந்து கட்டணும். அவன் தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். அடுத்து சரி பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 1000 வருஷம் ஆகும். யூ மஸ்ட் வெயிட். வேற வழியே கிடையாது. ஆபிரகாம் ஆதாமுகிட்ட விழுந்து போனதை சரி பண்ணுவதற்கு ஆபிரகாமை கொண்டு வந்தார். அவங்ககிட்ட விழுந்து போனதை சரி பண்ணுறதுக்கு தாவீதை கொண்டு வந்தார். ஆதாம் டு ஆபிரகாம் 2000 வருஷம், ஆபிரகாம் டு தாவீது 1000 வருஷம். அவ்வளோதான். பல நேரங்களில் கர்த்தர் சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார், சில நேரங்களில் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காமலும் போவார். இன்னைக்கு நமக்கு வச்சிருக்கிற அழைப்பு என்ன? நம்ம எந்த மகா மேன்மையான அழைப்புக்கு நேராக இருக்கிறோம்? கர்த்தர் எந்த அடிப்படையில் நம்மளை வச்சிருக்கிறாரு? அந்த அறிவு நமக்கு வரணும். நான் தான் எப்பவும் சொல்லுவேன், உன் ஸ்பிரிச்சுவல் மேப்பை கர்த்தர்கிட்ட கேளு. நாளைக்கு என்ன வேணும்னு கேட்காத, இப்போ என்ன வேணும்னு கேட்காத, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது எப்படின்னு கேட்காத, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு கேட்காதீங்க. இதெல்லாம் அப்படின்றதுக்குள்ளே ஹெவன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஹெவன் கொடுத்துச்சுன்னா உன்னால் சாப்பிடவே முடியாது. வாயிலையும் மூக்கிலையும் இருக்கும்போது அடிச்சு போட்டுருவாரு. வெஜ்ஜு கேட்டால் வெஜ்ஜு, நான்வெஜ் கேட்டால் நான்வெஜ் கொடுப்பாரு. திங்க முடியாது உன்னாலே என்னாலே. எல்லாத்தையும் நல்ல நான்வெஜ்ஜை கொடுத்துட்டு வயிறை புண்ணாக்கி விட்டுருவார். ஏன்? அழைப்பை மீறி போனால் அப்படி தான். பல நேரத்தில் நம்ம மினிஸ்ட்ரியில் கூட யாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது, மனுஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. போயிட்டு உக்காந்துட்டோம்னா அந்த மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு வந்தால் போதுங்கிற அளவுக்கு கொண்டாந்துருவார். தெரியாமல் வந்துட்டோம். நீங்கள் கஷ்டப்பட்டு நான் சொல்லலை. நீங்கள் சில நேரத்தில் தேவ சித்தத்தில் போகும்போது பல பாடுகள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனால் அவைக்கு நடுவில் ஒரு சமாதானம் இருக்கும் உங்களுக்கு. நான் கர்த்தருக்காக அதை செஞ்சேன், கர்த்தர் அதில் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். சில நேரத்தில் அவ்வளோ பிரச்சனைலாம் இருக்காது. ஆனால் அந்த மினிஸ்ட்ரிக்கு தேவ சித்தம் இல்லாமல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, எப்படா இவனுக்கு நடுவில் இருந்து ஏந்திரிச்சு வீட்டுக்கு போகலான்னு இருக்கும். அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிருவார். அதுக்கு தான் சொல்கிறேன், காட்ஸ் வில் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு என்ன வச்சுருக்கீங்கன்னு கேளுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஓடுங்க. ஆபிரகாம் மாதிரி நீங்கள் ஓட மாட்டீங்க, ஆண்டவரை மாதிரி ஓடுவீங்க. ஆண்டவருக்கு தெரிஞ்சிடும் இதுதான் பிளான்னு. அதனால தான் அவரால் வந்து எவன் எதை சொன்னாலும் முடியாதுன்னு சொல்ல முடிஞ்சிச்சு. ஏரோது உன்னை கூப்பிடுகிறார், வர முடியாது, போய் அந்த நரிக்கிட்ட சொல்லு. 100க்கு அதிபதி கூப்பிட்றான், சரி வா போகலாம். என் பிளான் எனக்கு தெரியும்பா, ஆண்டவர் காலையில் எனக்கு சொல்லிட்டாரு, இங்கே போகாதன்னு. நம்மளா இருந்தால் 100க்கு அதிபதிக்கு வர முடியாது என்று சொல்லு. ஏரோது இதோ வந்துட்டவன் என்று சொல்லு. நம்ம அப்படி தானே, நமக்கு அது ஒரு காரணம் வச்சிருப்போம். ராஜாக்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நாம் ஏன் தவற விடுவானேன்? போய் எப்படியாவது நம்ம அதுக்காக போனோம். அவன் வெல்கம் ட்ரிங்க்லேருந்து அருமையாக கொடுப்பான். இந்த மாதிரி ஒரு தடவை லைஃப்பில் கிடைக்குமா? சோத்திரத்தோட புசிச்சு அதுக்கப்புறம் சாட்சி வேற, கர்த்தர் ராஜாக்கள் மத்தியில் கொண்டு வந்து உட்கார. நீ நரி கூட உட்காந்துட்டு வந்திருக்க, வாய் மூடிட்டு கம்முன்னு இரு. நீ ராஜா கூட உட்காரல, யார் கூட உட்காந்துருக்க? நரி கூட உட்காந்துருக்க. ஆனால் 100க்கு அதிபதி வீட்டுக்கு போ, சமஸ்த இஸ்ரவேலிலும் பார்க்க முடியாத விசுவாசம் உள்ளவனோடு கூட நீ உட்காந்து விட்டு வருவாய். எது மேன்மை? நமக்கு எப்பவுமே எது மேன்மை? எல்லாரும் பயங்கர கிராண்டான இடத்துல உட்காரதான் நமக்கு மேன்மை. நம்ம நினைக்கிறது, பரலோகம் சொல்லுது, உன்னை ஆயக்கார வீட்லையும் நான் உட்கார வைக்கிறேன், ஆயக்கார வீட்லையும் நான் உட்கார வைக்கிறேன், 100க்கு அதிபதி வீட்லையும் உட்கார வைக்கிறேன், யவீருவின் வீட்டுக்கும் நான் அனுப்புகிறேன், சமாரியா ஸ்திரீகிட்டையும் நான் அனுப்புகிறேன். நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் நீ போ, அது உனக்கு பிளெஸிங்காக இருக்கும். சுயசித்தத்தை செய்யாத, அவ்வளோதான், விட்டுரு. ஆபிரகாம் அழைப்பை என்ன செஞ்சார்? ஆபிரகாம் என்பது அழைப்பல்ல, மேலான ஃபாதர். இப்போ என்னவாயிட்டாரு? ஜாதிகளுக்கு தகப்பன். சரி, இப்போ ஒரு கேள்வி, ஏங்க ஆபிரகாம் யாரும் பண்ணாத தப்ப பண்ணாரா? அந்த காலத்தில் வேலைக்காரிகளை திருமணம் செய்வது தவறா சரியா? அந்த காலத்தில் ஒரு தப்பும் கிடையாது. யாக்கோபு 4 மனைவி வச்சுக்கிட்டாரு. அன்னைக்கு வந்து வேலைக்காரிகளை திருமணம் செய்து கொள்வது இயல்பான ஒரு காரியம், திருமணமே செய்ய வேண்டாம். அடிமை பெண்கள் தங்கள் இஷ்டப்படி நடத்துவது அன்னைக்கு உள்ளதான ஒரு முறைமை. இப்போ ஆபிரகாம் ஒருவேளை ஆண்டவரே நான் என்ன எல்லாரும் பண்ணாதியா பண்ணேன், இங்கே எவன் இந்த ஊரில் உலகத்தில் இப்படி பண்ணாத தப்ப நான் பண்ணேன்னு சொல்லுங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் எவன் வேணாலும் பண்ணலாம், நீ பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஏன்? இவன் அத்தனை பேரும் உலகத்தின் திட்டத்துக்குள்ள இருக்கிறவன், நீ மட்டும்தான் பரலோகத்தின் திட்டத்தில் இருக்கிறவன். உன் மேலே ஹெவன்லி பிளான் இருக்குப்பா, அதோடைய மேன்மையை தெரிஞ்சுக்கோ. நீ மட்டும் ஒழுங்காக இருந்தீனா
உனக்கு பிறக்க போறது ஈசாக்கு மட்டும் இல்லையா, ஈசாக்குடைய முடிவு கிறிஸ்து. நான் கிறிஸ்துவ பேஸ் பண்ணி உன்னை நடத்திட்டு இருக்கிறேன். நீ என்ன பேஸ் பண்ணி நடக்கிற? இங்க இருக்கிறவங்கள நான் நல்லவன், இருக்கிறவங்கள நீ நல்லவன்றதுக்காக அழைக்கல. ஆனா ஹெவன் உங்களை எங்க கம்பேர் பண்ண சொல்ல தெரியுமா? ஹெவனோட. நீ பூமியில அன்கம்பேரபிள், நீ யூனிக் ப்ராடக்ட். உனக்கு வச்சிருக்கிற அழைப்பு பூமியில வேற யாருக்கும் இல்லாத அழைப்பு. ஆகவே நீ எதையோடையும் உன்னை கம்பேர் பண்ணிக்காத. உனக்கு கொடுக்கப்பட்ட மினிஸ்ட்ரி சின்னது பெருசுங்கிற பேச்சே பேசாத. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தில் இது சின்னது, இது பெருசு, இது ஆசீர்வாதம், அதெல்லாம் கிடையாது. எனக்கு கொடுத்தது ஹெவன், அவ்வளோதான். இது பரலோகத்துக்குரியதான ஒரு திட்டம். கட்டின ஆண்டவர் வச்சிருக்கிறதான மகா பெரிய மேப்பில் நான் ஒரு கோடு, இந்த கோடு தப்பாக போச்சுன்னா இதுக்கு பதிலாக வேறொரு கோடு அவர் உருவாக்குவார். அதுக்கு அவருக்கு தெரியும். ஆனால் நான் அந்த மேப்பில் இருக்க மாட்டேன்ல, அதானே நஷ்டம். அவருக்கு கோடு வேற ஒரு கோடை உருவாக்கி வேற ஒரு மேப் உருவாக்கிடுவார். அவருடைய நாளைக்கு ஒரு நாள் ஹெவன்ல ஒரு மொத்த மேப் நிற்குமே, எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லானவங்களாம் நிற்பாங்களே, அந்த வரிசையில் யார் இருக்க மாட்டா? நான் இருக்க மாட்டேனே. அதுதானே முக்கியம். அவர் கரெக்ட் பண்ணிடுவாருங்க, கரெக்ட் பண்ண அவருக்கு தெரியும். ஆனால் நான் அதில் இருக்கிறேனாங்கிறது தான் முக்கியம். ரெண்டாவது வாசிங்கள், மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இப்போ அடுத்து யார் வரா? தாவீது வரார். தாவீது ஏன் வராரு அப்படின்னு கேட்டா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதே மெல்கிசேதேக்கின் முறைமையை இஸ்ரவேலுக்குள்ள அவங்க செட்டில் பண்ண வச்சு, நான் இன்னும் ஒரு வசனம் சொல்ல மறந்துட்டேன். இது நான் சொன்ன மெல்கிசேதேக்கின் முறைமை தான் கரெக்டா, இஸ்ரவேலர்களை கர்த்தர் அப்படி தான் கூப்பிட்டாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். அப்ப இஸ்ரவேல் கோத்திரத்தையே கர்த்தர் எதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு? மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு தான் கூப்பிட்டுருக்காரு. இஸ்ரவேலோடைய அழைப்பே மெல்கிசேதேக்கின் முறைமை. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அந்த கோத்திரத்தில் ஆசாரியன் இருப்பான், அந்த கோத்திரத்தில் ராஜா இருப்பான், 12 பேரும் அப்படியே இருப்பான். இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இவங்க உலகத்தெல்லாம் பிடிச்சி டோட்டல் உலகத்தையும் யார் கீழே கொண்டு வரணும்? இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை கீழே கொண்டு வரும்போது இயேசு அவர்கள் மேல் ராஜாவாக உட்காருவார். இதான் பிளான். ஆதாம் பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும். இப்போ இஸ்ரவேலர்கள் பூமியை கீழ்ப்படுத்தி எல்லாரையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும். என்ன முறைமையில? ஆசாரிய ராஜ்யம். அப்போ காடோடைய பிளானே என்ன பிளான் தான்? மெல்கிசேதேக்கின் முறைமை தான் காடோடைய பிளானே. இப்போ எப்போ இவர் ஒரு மிஸ்டேக் பண்ணாரோ, ஆபிரகாம் பண்ணாரோ, அதுக்கப்புறம் ஆண்டவர் இவங்களை கானானுக்குள்ள கொண்டு வந்து, நீங்க ஆசாரிய ராஜ்யமா தான் இருக்கீங்க, ஆனா நீங்க எவனும் அப்படி நடந்துக்கல. அது வரைக்கும் ஏன் இவங்களுக்கு ராஜா இல்லை? இஸ்ரவேலுக்குள்ள நாட்டை பிடிக்க சொல்றாரு, அவன் பிடிச்சுக்கோன்றாரு, இஷ்டப்படி பிடிச்சுக்கோங்க, எவ்வளவு தூரம் பிடிக்கணுமோ. யோசா சுலபா சொல்றாரு, இன்னும் நீங்கள் பிடிக்க வேண்டியது தேசம் விஸ்தாரமாக இருக்கிறது, இன்னும் பிடிச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு எவ்வளவு வேணா பிடிச்சுக்கோ, உனக்கு ராஜா இருக்க மாட்டான். ஏன்? ராஜா தாவீதுன்னு ஒருத்தன் வருவான். அவன் வரும்போது தான் நீங்கள் ஆசாரிய சாம்ராஜ்யமும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ராஜாவும் உங்களுக்கு இருப்பார். எப்படி சொல்றீங்க? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தாவீது ராஜாங்கிறத நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, காடோடைய பிளான்ல தாவீது தான் ராஜா, காடோடைய பிளான்ல சவுல் ராஜாவே கிடையாது. காடோடைய பிளான்ல தாவீது தான் ராஜா. இவங்க அவசரப்பட்டு என்ன கேட்டாங்க? எங்களுக்கு ராஜா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஓகே, அவர்கள் உன்னை அல்ல என்னையே தள்ளினார்கள் என்று சொல்லி ஒரு ராஜா கொடுக்குறாரு. ஆனால் கொடுக்கும்போதே சொல்லிட்டாரு, தாவீது இப்படி தான் இருப்பான், சவுல் உங்களை இந்த மாதிரி செய்வான், இந்த மாதிரி பண்ணுவான், எல்லாம் சொல்லி தான் கொடுத்தார். இப்போ சவுலுடைய ராஜ்யபாரம் முடிவுக்கு வருகிறது. வந்த பிறகு தாவீதை ராஜாவாக உட்கார வைக்கிறார். உங்க எல்லாருக்கும் தெரியும், தாவீது இப்பொழுது என்ன செய்யறாரு? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்றாரு. ஏன் உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்தது அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க அதை இதில் வைக்கக்கூடாது, வண்டியில் வைக்கக்கூடாது, அது ஆசாரியர்கள் சுமக்கப்பட வேண்டும். இது எல்லாமே நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச காரியம். ஆனால் ஒன்று தெரியணும், அங்கே முதல் தடவை அந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலை விட்டு வெளியே போச்சு இல்லையா, அது எதுக்கான அடையாளம்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பைபிளில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் ஹெவனுடைய ஒரு பிளான் இருக்கும். நம்ம வெறும் சம்பவத்தை மட்டும் பார்த்தோம்னா அது இன்சிடென்ட். அந்த பிளானை புரியணும். இஸ்ரவேலை விட்டு உடன்படிக்கை பெட்டி வெளியே போச்சு இல்லையா, அதோடைய அர்த்தம் இஸ்ரவேலை விட்டு உடன்படிக்கை போய்விட்டது. அது போயிட்டு திரும்பி வரும். திரும்பி வரும்போது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? மண்ணா கிடையாது, துளிர்த்த கோல் கிடையாது, ஆரோனின் துளிர்த்த கோல் கிடையாது, ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? கற்பலகைகள் மட்டும் இருந்துச்சு. வசனம் சொல்லுது. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா,
இஸ்ரவேலை விட்டு உடன்படிக்கை போயிட்ட பிறகு அவர்களுக்கு மன்னா போயிருச்சு. ஏன்னா மறைவான மன்னா நமக்கு வந்துருச்சு, புறஜாதியர் கைக்கு வந்துருச்சு. ஆரோனின் துளிர்த்த கோல் போயிருச்சு. காரணம், தெரிந்து கொள்ளப்படுதல் அவங்களுக்கு விட்டு போயிருச்சு. கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஆனால் கற்பலகைகள் மட்டும் இருந்துச்சு. காரணம், நியாயப்பிரமாணம் மட்டும் உண்டு. அவங்களுக்கு இன்றைக்கும் உண்டு நியாயப்பிரமாணம், அது மட்டும் உண்டு. மற்ற ரெண்டும் அவங்கள விட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். அந்த ரெண்டும் நமக்கு வந்துருச்சு. இப்போ இவங்க பழையபடியே உடன்படிக்கை பற்றி என்ன பண்ணுறாங்க? வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது இவங்களுக்கு காட்ஸ் பிளான் மாறினது தெரியல. அப்போ நியாயப்பிரமாண முறைமை என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு, இதோட க்ளோஸ் ஆயிருச்சு. இவங்களுக்கு இந்த மெத்தடே தெரியல. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் தாட் இல்லை. ஏன் வெளியே போச்சு? பெலிஸ்தர் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன் திரும்பி வந்துச்சு? பெலிஸ்தர் விட்டுட்டாங்க. இதை இப்படி பார்க்கணும். ஏன் கர்த்தர் வெளியே கொண்டு போனாரு? அதை அப்படிதான் பார்க்கணும். பெலிஸ்தர் தூக்கிட்டு போனான்னு பார்க்கக்கூடாது. கர்த்தர் ஏன் வெளியே கொண்டு போகும்படி பர்மிஷன் கொடுத்தாரு? அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விட்டு உடன்படிக்கை வெளியே போய்விட்டது. ஏன் திருப்பி வரும்படி கொடுத்தாரு? முதல் உடன்படிக்கை போயிருச்சு, இரண்டாவது உடன்படிக்கை உள்ளே நுழைகிறது. தேசத்துக்குள்ள என்ன வருது? இரண்டாவது உடன்படிக்கை உள்ள நுழையுது. இரண்டாவது உடன்படிக்கை எது? நியாயப்பிரமாணம் போயிருச்சுன்னா எது வரணும்? உள்ள மெல்கிசேதேக்கின் முறைமை உள்ள வரணும். இப்போ மெல்கிசேதேக்கின் முறைமை வரணும்னா ராஜாவும் ஆசாரியனும் ஒன்னா இருக்கணும். ராஜாவும் ஆசாரியனும் என்னவா இருக்கக்கூடாது? தனித்தனியா இருக்கக்கூடாது. இப்போ உடன்படிக்கை படி தூக்கிட்டு வரும்போது யார் யார் வரா? தாவீது வராரு, ஆசாரியனும் வரான், ரெண்டு பேரும் வராங்க. இப்போ கர்த்தர் உடன்படிக்கை பற்றிய கீழே தள்ளினார். சரிங்க, அப்ப ரெண்டாவது வரமுறை ஏன் தள்ளல? இப்ப வாசிங்க 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் செய்யாதது. உடன்படிக்கை பெட்டி ஏன் கீழே விழுந்துச்சு? இரண்டாவது உடன்படிக்கை உள்ளே வரும்போது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ளே வர வேண்டும். ராஜாவே தான் ஆசாரியனாகவும் இருக்கணும். முதல் தடவை உடன்படிக்கை பெட்டி உள்ள வந்தபோது ஃபர்ஸ்ட் மோசே கொண்டு வரும்போது ராஜா வேறு, ஆசாரியன் வேறு. எப்போ தேசத்தை விட்டு பெட்டி வெளியே போயிருச்சோ, எப்போ உடன்படிக்கை இஸ்ரவேலை விட்டு போயிருச்சோ, அதோடு கூட நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்து விட்டது. ஆரோனின் முறைமை முடிஞ்சிருச்சு. திருப்பி உள்ளே வரும்போது மெல்கிசேதேக்கின் முறைமை தான் வரும். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வரும்போது ராஜாவே தான் என்னவா இருக்கணும்? ஆசாரியனாகவும் இருக்கணும். இப்ப தாவீது எப்படி வராரு? சணல் நூல் ஏபோத் தரித்துக் கொண்டு. இந்த சணல் நூல் ஏபோத்தை யார் தான் போடணும்? ஆசாரியன் தான் போடணும். ஆனா இங்க யார் போடுறா? ராஜா போறாரு. இதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு, ஆரோனின் முறைமை முடிஞ்சிட்டு மெல்கிசேதேக்கின் முறைமை உள்ளே வர தொடங்கி விட்டது. இப்போ இதே ரோட்ல தான், சேம் ரோடு, இதே ரோட்ல தான் அடுத்த 1000 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து ராஜாவும் ஆசாரியனுமாய் கழுதை மேல உள்ளே வர்றார். அதே எருசலேமுக்குள்ள வர்றார். கழுதை மேல வரும்போது இயேசுவை என்ன சொன்னாங்க எல்லாரும்? இஸ்ரவேலுக்கு ராஜா வருகிறார். ஆனா வர்றவர் எப்படி வராரு? அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக உள்ளே வருகிறார். ஆசாரியனாக வருகிறார். பலி செலுத்த போற பிரதான ஆசாரியனும் அவரே, பலியான பொருளும் அவரே. அப்ப ஆசாரியனும் ராஜாவுமாக இயேசு கழுதின் மேல உள்ள வராரு. எந்த நகரத்துல, எந்த எருசலேமுக்குள்ள, எந்த ரோட்ல தாவீது வந்தானோ the same road இயேசு 1000 வருஷம் கழிச்சு வராரு. அதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ளே நுழைவது. இப்ப தாவீது மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி கர்த்தருடைய பிளான் படி எல்லாம் செஞ்சிட்டாரு எக்ஸாக்ட்லி. இப்ப தாவீது இந்த முறைமையில எங்க மிஸ்டேக் பண்றாரு? அதான் ஏன் இயேசு கிறிஸ்து வரைக்கும் இது போச்சு. தாவீது எங்க மிஸ்டேக் பண்றாரு? அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் வருது? ராஜாவும் ஆசாரியனுமா தாவீது உள்ளே வராரு. அந்த இடத்துல இயேசுக்கு நடந்தது எல்லாம் அவருக்கு நடக்குது. அவர் வஸ்திரத்தை கலைஞ்சிருந்தார், இயேசுவின் வஸ்திரத்தை கலைச்சிட்டாங்க. மீகா கேவலமாக பேசினா, இஸ்ரவேல் ஜனங்கள் கேவலமாக பேசினாங்க. அங்கே மீகால் கர்ப்பம் அடைக்கப்பட்டது. இஸ்ரவேல் அணையோடு கூட உடன்படிக்கை முடிவுக்கு வந்தது. அதற்கு பதிலாக பத்சேபால், பாவம் செய்த பத்சேபால் செலக்ட் பண்ணப்பட்டால், அதுக்கு பதிலாக புரோஜேதர நாம் அதுக்கு செலக்ட் பண்ணப்பட்டோம். எல்லாம் அப்படியே கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இது போட்டோம். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில் வந்துகிட்டே இருந்த தாவீது திடீர்னு ஒரு மிஸ்டேக் பண்ணாரு. என்ன பண்ணாரு? இப்போ தாவீதோடையது ஒரு பார்ட் தான் அவருடைய வேலை. இப்போ வாசிங்க எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் மெல்கிசேதேக்கு. சரியா? தாவீது நீதியின் ராஜா தான், சமாதானத்தின் ராஜா கிடையாது. அவன் காலத்தில் தேசம் எப்படி இருந்தது?
ஆண்டவர் என்ன சொல்றார் அவனை பார்த்து? ரத்தம் சிந்தி இருக்கிற அதிகமா, ரத்தம் கரைந்த கைகள் உன்னுடையது. ஸோ அவன் நீதியின் ராஜா. அவன் பண்ண யுத்தம் எல்லாம் கரெக்ட். அவன் யுத்தம் பண்ணணும், அதான் பிளான். அவன் பண்ண யுத்தம்லாம் கர்த்தருடைய யுத்தம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்ய சொன்னார், பக்கா. ஆனால் இவன் நீதியின் ராஜாவாக தான் இருக்க முடியும். என்னவா இருக்க முடியாது? சமாதானத்தின் ராஜாவாக இருக்க முடியாது. சமாதானத்தின் ராஜா யாருன்னா சாலமோன். சாலமோன் தான் சமாதானத்தின் ராஜா. அவன் காலத்தில் தேசம் எப்படி இருந்தது? 40 வருஷம் அமைதலாக இருந்தது. தேசம் சமாதானமாக இருந்தது. ஒரு சண்டை கூட கிடையாது. சாலமோன் சண்டை போட்டான் எங்கேயாவது இருக்குதா? ஒரு இடத்துல இருக்காது. காரணம், மெல்கிசேதேக்கின் முறைமையில் அடுத்த பார்ட் அவன். இவன் நீதியின் ராஜா. சாலமோனுக்கு ஒரு பேர் இருக்கு. இன்னொரு பேர் தெரியுமா உங்களுக்கு? எதிதியா அப்படின்னா யெகோவாவின் மகன். நல்லா கவனிச்சிங்கன்னா கர்த்தருடைய மகன் அவன். இயேசு கிறிஸ்து யாருடைய பையன்? தேவனுடைய குமாரன். அவன் ஆக்சுவலாக அதான் ஒரு பிளான். இது ரெண்டும் சேர்ந்தது தான் இயேசு கிறிஸ்து. இவன் யுத்தம் பண்ணி முடிச்சு தேசத்தை சுற்றி சமாதானமாக்கி கொடுக்கணும். யார் ஆட்சி செய்வா? சாலமோன் ஆட்சி செய்வான். இப்போ இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி பாவத்தெல்லாம் நீக்கி பாவங்களை சுமந்து தீர்த்தார். மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது, எல்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்து இயேசு என்ன பண்ணணும்? 1000 வருடம் அரசாட்சி செய்யணும். 1000 வருஷம் பூமி எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். நடுவில் ஏன் நீங்களும் நானும் வந்தோம்? நடுவில் யார் வந்துட்டா? நீங்கள் நாங்கள் வந்தோம். நீங்கள் நான் யார் தேவனுக்கு? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கும் 1000 வருஷம் அரசாட்சிக்கு நடுவில் என்ன வந்திருக்குது? ஒரு ஆலயம் வந்திருக்கா? தாவீதுக்கும் சாலமோனுக்கும் நடுவில் என்ன வந்துச்சு? ஒரு ஆலயம் வந்துச்சு உள்ள. அந்த ஆலயம் வரக்கூடாது. ஏன்னா காடோடைய பிளான்ல என்ன கிடையாது? ஆலயமே கிடையாது. காடோடைய பிளான்ல கூடாரம் தான். காட் ஆலயமே கட்ட சொல்ல அவரே கேட்குறாரு, எந்த கோத்திரத்திலாவது யாருக்கிட்டையாவது ஒரு ஆலயம் கட்ட சொல்லி கேட்டானா? ஏன்னா கூடாரத்துக்கு பின்னாடி ஹெவன்லி மேப் இருக்கு. கூடாரத்துக்கு பின்னாடி ஹெவன்லி மேப். என்ன ஹெவன்லி மேப்? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அப்ப கர்த்தருடைய ஆலயம் என்பது எது? கூடாரம் தான். காட்ஸ் பிளான். காடோடைய பிளான்ல அஸ்திவாரம் போட்ட ஆலயமே கிடையாது. ஏன்னா அந்த கூடாரத்துக்கு பின்னாடி கர்த்தருக்கு பயங்கரமான ஹெவன்லி பிளான் இருக்கு. கூடாரமும் நோவாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷனும், ஆசாரிப்பு கூடார கன்ஸ்ட்ரக்ஷனும், நெகேமியாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷனும், நானும் ஒன்றா வருவோம். நான் சொல்றது புரியுதா? நோவா கன்ஸ்ட்ரக்ஷன், ஆசாரிப்பு கூடாரம், நெகேமியாவுடைய அலங்கம், புதிய ஏற்பாட்டு சபை, இது 4 ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் இது ஒரே மாதிரி தான் இருக்கும். நோவாவுக்கும் 300 முழ நீளம் தான், ஆசாரிப்பு கூடாரமும் 300 முழ நீளம் தான். நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த 4 ஒன்றா தான் இருக்கும். அது வேற மெசேஜ், அதை விட்டுருங்க. அப்போ இந்த 4 சேர்ந்தது காடோடைய பிளான். இதுக்கு நடுவில் எதை கொண்டாடுறாரு தாவீது? ஆலயத்தை கொண்டாடுறாரு. மெல்கிசேதேக்கின் முறைமையில் கைகளால் கட்டப்பட்ட ஆலயமே கிடையாது. மெல்கிசேதேக்கின் முறைமையில் கூடாரமாகிய ஆலயம் தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணிவிட்டார் உள்ள தாவீது? சாப்பிட்டு சும்மா இருக்க முடியல அவரால். அப்பதான் யோசித்தார். அதை சாப்பிட்டு சும்மா இருக்கும் போது தானே யோசித்தாரு. சண்டை போட்டிருக்கிற யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் அவர் சண்டைலாம் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, யோசிக்கிறாரு. எப்பவுமே சரி, சும்மா இருக்கிறது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை தெரியுமா உங்களுக்கு? சிலர்லாம் சொல்லுவாங்க, என்ன நீ சும்மாவே இருக்கிறேன்னு. சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சும்மா இருந்தோம்னா தப்பு செய்வோம். உப்பரிக்கை மேலே சும்மா இருந்தோம்னா என்ன செய்வோம்? தப்பு செய்வோம். நேபுகாத்நேச்சார் உப்பரிக்கையில் சும்மா சுற்றினார்னா என்ன பண்ணுவார்? நான் கட்டிய மகாபாபிலோனும்பார். சும்மா இருந்தால் ரொம்ப எப்பவுமே தப்பு நடக்கும். இப்போ இவர் பண்ணுறாரு, ஏன் நம்ம மட்டும் இதில் இருக்கோம்? ஆண்டவர் ஒரு ஆலயம் கட்டினா என்ன? இதுதான் தாவீது பண்ண மகா பெரிய மிஸ்டேக். நான் திருப்பியும் சொல்வேன், காட் ஒரு பிளான்ல உங்களை நடத்திக்கிட்டே போகும்போது அந்த பிளான்ல உங்கள் மாம்சத்தை ஒருபோதும் கலக்கக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவருக்கே என்ன செய்யலான்னு என்ன இருக்கும்? ஆண்டவருக்கு அப்படி செய்யலாம், ஆண்டவருக்கு இப்படி செய்யலாம். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப அறிவு இருந்து, நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு ரொம்ப அறிவு இருந்து ஆண்டவர் சொல்றது அதை விட கம்மியாக தெரிஞ்சு என்ன இதை போய் மோசையை கூப்பிட்டு ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டின மோசே, ஒரு 300 முழ நீளம். நான் ராமசேஸ்க்கு ஊரே கட்டினவன். யாரு? மோசே. எகிப்தின் கலைகளிலும் வாக்கிலும் வல்லவன். ஆண்டவரே கூடாரம் தானே கட்டணும், நான் பார்த்துக்கிறேன், கொடுங்க, நீங்கள் 3 மாதம் டைம் கொடுங்க, எப்படி கட்டி முடிக்கணும் இந்த வாங்கி வா.
என்ன ஆண்டவரே, மலையில் ஒரு மாடல் காட்டினேனா? ஆமாம், அதே மாதிரி தான் கட்டணும். திருப்பி 2வது தடவை, மோசே நான் ஒரு பிளான் காட்டினேனா? அதே மாதிரி கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு. 3வது தடவை, மோசே நான் ஒன்று காட்டினேனா? அதை மட்டும் கட்டுறதுக்கு எச்சரிக்கையாயிரு. ஏன்? நீங்கள் இப்போ கூட ஒரு பெரிய இன்ஜினியரை கூப்பிட்டு நான் சொல்கிறேன் அதே மாதிரி கட்டுங்க, ஃபஸ்ட் டைம் முத்துப்பான், சரி சார் கட்டிடலாம். 2வது தடவை நான் சொல்கிறேன் சார் நான் எத்தனை கூடாரம் கட்டிருக்கேன் தெரியுமா? 3வது தடவை கூப்பிட்டு நான் காரையோ பய என்னமோ ஒரு பெருசாக கட்ட வந்துட்டார் ஒரு கூடாரம், கோவம் வருமா வராதா? ஏன் தெரியுமா? மோசே நீ கட்டின ராமசேஸுக்கு வீடு இருக்குது, நீ கட்டின அரண்மனைகள் இருக்கு, நீ கட்டின ஊர் இருக்கு, அதெல்லாம் அழிந்து போகிறதான உலக பிரகாரமான பிளான். நான் உனக்கு கொடுக்குற ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு, அது பரலோகத்தில் காணப்பட வேண்டிய ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பிளான். உன் அறிவு, உன் ஞானம், உன் மூளை ஓரங்கட்டு தூக்கி ஓரம் வை எல்லாத்தையும். நான் உனக்கு என்ன சொல்லுகிறனோ அதன்படி செய்வதற்கு நீ எச்சரிக்கையாயிரு. உங்க மேலே என் மேலே இருக்க பிளான் இருக்க, இது சர்வ வல்லமை உள்ளவருடைய பிளான், ஹெவனுடைய கிங்கோடைய பிளான். அவர் கோபமா பார்த்தாருன்னா எரிஞ்சிடும். பழைய ஏற்பாட்டில் முன்னாடி நிற்க முடியாது அவர்கிட்ட. அப்படிப்பட்டவருடைய பிளான்ல ஒரு பார்ட், நெகேமியாவுடைய அலங்கத்தில் ஒரு பார்ட் அந்த வீட்டுக்காரங்கிட்ட இருக்கும். உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது நீ என்ன செய்ய? கட்டு. ஏங்க அந்த முன்னாடி இருக்கிறவனும் கட்டல, பின்னாடி இருக்கணும், அதை பற்றி உனக்கு தேவையில்லை. நீ உனக்கு முன்னாடி இருக்கிறத கட்டு. நான் ஒவ்வொருத்தனையும் சொல்லி வச்சிருக்கிறேன் முன்னாடி இருக்கிறத எப்படி கட்டணும்னு. ஒரு நாள் கட்டி முடிக்கும் போது மொத்த அலங்கமும் ரெடியாக இருக்கும். ஏன்னா பிளான் என் கையில் இருக்கு. பிளான் யார் கையில் இருக்கு? நெகேமியா கையில் இருக்கு. உன்னுடைய வேலை ஏன் இவன் கட்டல, ஏன் அவன் கட்டல, நான் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா கட்டுறான், அதை விட நான் பெருசா கட்டனா இல்லையான்னு பாரு. சென்னையிலேயே பெரிய சர்ச்சு கட்டனா இல்லையான்னு பாரு. தமிழ்நாட்டிலேயே பெரிய சர்ச்சு கட்டனா இல்லையான்னு பாரு. நான் சொல்லுகிறதை செய்வதற்கு நீ எச்சரிக்கையாயிரு. உனக்கு 50 பேர் உட்காரத கட்ட சொன்னா 50 பேர் உட்காரத கட்டு. ஏன்னா உனக்கு முன்னாடி இருக்க பிளான் உனக்கு தெரியாது, உனக்கு பின்னாடி இருக்கிற பிளான் உனக்கு தெரியாது. நான் சொன்னது என்னவோ அதை மட்டும் செய். ஏன்னா நான் ஹெவன்லி கிங்கு, எதிர்த்து பேசுறதுக்கான எந்த அதிகாரமும் உனக்கு கிடையாது. அதனால தான் இயேசு எப்பவுமே அதிகாரம் உடையவராய் போதித்தார். இயேசுகிட்ட ப்ரீச்சிங் கிடையாது, இயேசுகிட்ட கமாண்ட், ஆர்டர் பை ஆர்டர். நீங்கள் எந்த இடத்துல பாருங்கள், இயேசு தயவு செய்து பிரியமானவர்களே, நீங்கள் யார் யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்களோ கரங்களை உயர்த்தி முன்னாடி வரும்படி அன்போடு கூட அழைக்கிறோம். வந்தா வா, போனா போ. நான் சொல்கிறத கேட்டால் பிழைச்ச, இல்லைன்னா செத்த. அவ்வளோதான் விஷயம். உன்னை கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா கூப்பிட்றது உன் நல்லது கூப்பிட்றோம். அதே மாதிரி தான் ஹெவன்லி பிளானும். உங்ககிட்ட உங்களுடைய மூளையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. உலகத்திலேயே பயங்கரமான ஞானம் உள்ளவன் யார்? பூமியில் பிறந்தவன்ல சாலமோன். ஆனால் சாலமோன்ட்டு அந்த மேப்பை கொடுக்கும்போது தாவீது சொல்வார், சர்வ வல்லவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் சொன்னதை செய்யும்போதும் அவர் உன்னை கைவிடுகிறதில்லை, ஆனால் அவர் சொன்னபடி செய்வதற்கு எச்சரிக்கையாயிரு. என்ன சாலமோனுக்கே இந்த காஷனா, மோசேக்கே இந்த காஷனா, அவங்களுக்கே அந்த காஷன்னா உங்களுக்கும் எனக்கும் என்ன காஷன் இருக்கும்? இல்லை, நம்மகிட்ட இருக்கிற மூலையிலேயே 6% தான் யூஸ் பண்ணுறோமா. மோசே தயவு செஞ்சு நீ எதுவுமே செய்யாது. ஏன்? கட்டுறதுக்கு கீழே சித்திர வேலை செய்யறதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்? பெசலையெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், நல்ல அறிவாளியெல்லாம் வச்சுருக்கேன். நீ மட்டும் உன் அறிவை யூஸ் பண்ணிடாத. ஏன்? உனக்கு அறிவு ஜாஸ்தி. ஏன்னா நான் ஆசாரிப்பு கூடாரங்கிறது ஹெவனுடைய மேப்பு. நீ பூமியில் ராமசேஸுக்கு பெரிய பெரிய பிரமிட் கட்டின ஆளாக இருக்கலாம். எங்களுக்கு தேவை நாங்கள் சொல்கிறத கட்டுற ஒரு ஆள். அவ்வளோதான். இதுதான் மினிஸ்ட்ரி, இவ்வளோதான் ஊழியம். ஊழியம் என்பது உங்கள் மூளையை நுழைச்சி கசக்கி புழிஞ்சி, இந்த நூற்றாண்டிலேயே கர்த்தருக்கு சிறப்பான ஊழியம்லாம் ஒன்றும் செய்வானா. அவர் 7000 வருஷம் பார்த்துட்டார் எல்லாரையும். அவருக்கு தேவை சொல்கிறத செய்கிற ஒரு ஆள் மட்டும்தான் வேணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நேர்த்தருவில் பவுல்னு ஒருத்தர் இருக்கா, அவனை போய் என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு. இவர் யாருக்கு ஆலோசனை கொடுக்குறது? ஆண்டவருக்கு. ஆண்டவரே, அவன் சபைகளை துன்பப்படுத்துகிறவன் ஆயிற்ற. வசனம் சொல்லுது, சிருஷ்டிகரை என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் அவரும் பொறுமையாக சொல்கிறார், எனக்கு தெரியும், நீ போ அப்படிங்கிறாரு. எதுக்கு சொல்ல வரேன்? பல நேரத்தில் நம்ம யாருக்கு ஆலோசனை கொடுக்குறோம்? கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்குறோம். நல்லா மைண்டில் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க, எங்கிட்ட பிளான்னு ஒன்று கொடுத்ததே பெரிய விஷயம். என்னை பரலோகம் நம்பி ஒரு பிளான் கொடுத்துருக்குதே, நானோ என் முற்பிதாக்களோ அதுக்கு என்ன உள்ளவர்கள் அல்ல, தகுதியானவர்கள் அல்ல. ஆனாலும் பரலோகம் என்னை முன்குறித்ததே. என்னுடைய பான் அண்ட் ப்ராட் அப், பிறப்பும் வளர்ப்பும்
இந்த பிளானை செய்வதற்கு எந்த விதத்திலும் தகுதியானதல்ல. ஆனாலும் கர்த்தர் என்னை செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. இதற்கு நான் என்ன செய்யணும் தெரியுமா? காலமெல்லாம் நான் செய்ய வேண்டியது சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அவ்வளோதான். நத்திங் மோர் தேன் தட். நம்முடைய பிஇ எம்பிஏ படித்தது, எம்பாம பிஏ படித்தது, எந்த அறிவையும் தூக்கி எங்கே வச்சிடணும்? ஓர வச்சிடணும். நீங்கள் அப்படி எம்பிஏ அறிவை யூஸ் பண்ணீங்கன்னா 2500 கொடுக்கக்கூடிய 2500 பேர் தேவைன்ற முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. நீங்கள் எம்பிஏ அறிவை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வானத்தை பூமி உண்டாக்கின தேவனத்திலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லுவீங்க. இப்போ எந்த அறிவை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் தான் பார்க்கணும். அல்லேலூயா. தாவீது பண்ண பெரிய தப்பு கர்த்தர் சொல்லாத கட்டடத்தை கட்டுவதற்கு. பல நேரங்களில் கர்த்தர் நம்முடைய சித்தத்துக்கு அனுமதி கொடுக்கிறார், ஆனால் அது முடிவு நன்றாகிறாது. கர்த்தருடைய சித்தம் வேறு, கர்த்தருடைய அனுமதி வேறு. காட்ஸ் வில் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காட்ஸ் பர்மிஷன். நான் காட்ஸ் பர்மிஷனை வாங்கியிருக்கேன்னா காட்ஸ் வில்லை செய்கிறேன்னா அதான் முக்கியம். சில நேரத்தில் இப்போ தாவீதுக்கு கிடைச்சது காட்ஸ் பர்மிஷன், பிழையாமுக்கு கிடைச்சது காட்ஸ் பர்மிஷன். சரி, போ. இந்த பர்மிஷன் எப்பவுமே கெடுதி, முடிவு கொடுமையாக இருக்கும். பிழையாமின் முடிவு கொடுமை, தேவாலயத்தினுடைய முடிவு கொடுமை தான். ஒரு தடவைக்கு 2 தடவை கட்டி 2 தடவை என்ன ஆயிடுச்சு? இடிச்சாச்சு. இப்போ 3ஆவது தடவை கட்ட போகிறாங்க, கட்டி என்ன பண்ணிடுவாங்க? இடிச்சிருவாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது தேவாலயம் காணப்படவில்லை. தேவாலயம் இருக்காது, ஆனால் கூடாரம் நிற்கும், பரலோகம் வரைக்கும் நிற்கும். ஏன்? அது காட்ஸ் பிளான். கூடாரம் காட்ஸ் பிளான், காட்ஸ் வில். தேவாலயம் காட்ஸ் பர்மிஷன். பர்மிஷன் ஒளிந்து போகும், வில் நிற்கும். நான் காட்ஸ் வில்லை செய்கிறேன்னா காட்ஸ் பர்மிஷனை செய்கிறேன்னா இதை மட்டும் எப்பவுமே என்ன பண்ணிக்கணும்? காட்ஸ் வில்லுக்கும் பர்மிஷனுக்கும் 1 நிமிஷம் தான் டிஃப்ரென்ஸ். நான் சொல்றது புரியுதா? காட்ஸ் வில் செய்யாத, ஆண்டவரே சரி செய், இதான் பர்மிஷன். வில் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும், பெர்மிஷன் முடிவு வலியாக இருக்கும். ஆண்டவர் சொல்லும் போது சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அவ்வளோதான், ஃபினிஷ், ஓவர். கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். காட்ஸ் பர்மிஷன் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கணும். அல்லேலூயா. இங்கே தான் தாவீதினுடைய காரியம் என்னவாச்சு? போச்சு. தாவீது செஞ்ச வேண்டியது என்ன? தேசத்தை அமைதியாக்கியாச்சு. இனி ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? சாலமோன் வர வரைக்கும் அமைதியாகிரு. சாலமோன் வருவான், ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டு போயிட்டே இரு. அதுக்கப்புறம் சாலமோன் ராஜ்யபாரத்தை என்ன செய்ய போகிறான்? சமாதானமாக செய்வான். இப்போ இவர் பண்ண தப்பு, அதுக்கப்புறம் தேசத்தை விட்டு ஓடியாந்து எல்லாம் செஞ்சு கடைசியில் அந்த ராஜ்யபாரம் யாருக்கிட்ட தான் போச்சு? சமாதானமாக போக வேண்டிய ராஜ்யபாரம் எப்படி போச்சு? சண்டை சச்சரவோட போச்சு. காட்ஸோடைய வில்லை மாற்ற முடியாது, ஆனால் எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறோங்கிறதா முக்கியம். சமாதானமாக ஊழியத்தை முடிக்கிறோமா இல்லை சண்டையோட முடிக்கிறோமா? ஆனால் ஊழியம் முடியும் கண்டிப்பாக. எப்படி முடிக்கிறோன்றதான் முக்கியம். இதான் அந்த இடத்துல நடந்துச்சு. இப்போது இந்த 2 பேரும் விட்டதை யார் நிறைவேற்றுறா? இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் நீங்களும் நானும் ஒரே சந்ததியாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு சந்ததிகள் கிடையாது, அவருடைய வித்து நமக்குள்ள இருக்கிறது. நாம் மட்டும்தான் அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். தேவனுக்கு சந்ததிகள் கிடையாது. இதுக்கு ஒத்த வசனம் இன்னொன்று வாசிங்க. ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:29 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும்படிக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர் இல்லையா? ஒரே பேரானவரா முதற் பேரானவரா? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது ஒரே பேரான குமாரன் தான். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் வரும்போது ஒரே பையன் தான் பிதாவுக்கு. இப்போ இந்த வசனம் 8:29, தேவன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரான இருக்கும். அவர் ஃபர்ஸ்ட், நம்ம எல்லாரும் செகண்ட். முதற் பேரானவராக இருக்கும்படிக்கு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு முன்னறிந்திருக்கிறார். அப்போ நாம எல்லாம் செகண்ட், நாம எல்லாம் சந்ததிகள் கிடையாது, சந்ததி. அப்போ அவருக்கு நாம் ஒரே பேரான குமாரனுக்கு நாம் எல்லோரும் 2வது பசங்களாக மாறி இருக்கிறோம். ஆபிரகாம் பண்ண தப்பையும் தாவீது பண்ண தப்பையும் அவர் சரி பண்ணிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யல? பாடு அனுபவிச்சு தாவீது மாதிரி யுத்தங்கள்லாம் முடிச்சு ஓய பண்ணிட்டார். இன்னும் சமாதானத்தின் ராஜா வரல. சமாதான ராஜா வந்து ஆளுகை செய்யணும் 1000 வருஷம். அதுக்கு முன்னாடி அவர் தேவாலயம் கட்டின மாதிரி பிதாவின் சித்தத்தை தாண்டி என் கல்லறையை ஆலயமாக்கி கும்பிடுங்கன்னு சொல்லாம, எதுவுமே செய்யாம நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கீங்கன்னு ஒரு கூடாரத்தை திருப்பி உருவாக்கிட்டு போயிட்டார். கல்லை உடைச்சிட்டு கூடாரத்தை கொண்டாந்துட்டு போயிட்டார். இப்போ நீங்களாம் என்னவா இருக்கிறோம்? கூடாரமாகிய ஆலயம். தாவீது கூடாரத்தை ஆலயமாய் மாற்றினான். இயேசு இருக்கும்போது இந்த ஆலயத்தை ஒரு கல்லின் மேல் ஒரு கல் அப்படி இடித்து விட்டு கூடாரத்தை உண்டாக்கி விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய சந்ததிகளாகவும் இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாகவும் இருக்கிறோம். ஆபிரகாம் செய்த தவறுகளையோ தாவீது செய்த தவறுகளையோ
செய்யாதபடிக்கு நிவர்த்தி செய்வோமானால் நம்ம மேலே இருக்கிற ஹெவன்லி பிளான் கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கும். இது ஆபிரகாமுக்கு வந்த சோதனைகளும் உங்களுக்கு வரும், தாவீதுக்கு வந்த சோதனைகளும் உங்களுக்கு வரும். கடைசி வரைக்கும் அதுக்கு தான் ஃபஸ்ட் அந்த பிளானை வாங்கிடணும். இப்போ இதான் உங்களுக்கு பிளானுங்கிறது ஓரளவுக்கு என்ன செஞ்சுருக்கும், இப்போ தெரிஞ்சிருக்கும். நான் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த அழைப்பில் நான் எப்படி முடிவு பரியந்தம் ஓடி முடிக்கணுங்கிறத கேட்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய பிளான். அப்படி செஞ்சு முடித்தோம்னா நாம் அந்த இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில் அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். கரெக்டாக நமக்கு அந்த பிளான் முடிஞ்சிடும். மத்தேயு 1:1 நீங்களும் நானும் வந்துடுவோம். ஆமென். அல்லேலூயா.